மீ செல்லகுதீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மாஃபியா கிங் அண்ட் குயினாக கேட்டிருந்தாங்க எனிமி ஸ்டைலில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு பர்த்டே, அவங்களும் வந்து மாஃபியா குயின் தான் கேட்டாங்க. ஸோ ரெண்டையும் ஒன்றா போட்டலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். Many more happy returns of the day. Your dreams all come true டா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியா கேம் ஸ்டார்ட். இது சீசன் 1 தான். இன்னும் பல சீசன்ஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு படுத்து அடுத்த நான் இறக்குவேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி செம்ம ஃபயர் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. டீலுக்காக போன ஜிமினோட கேங்கை அப்படியே சுற்றி வெளிச்ச ஒரு கேங்கை வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே ஒரே கன் ஃபயரு அப்படி அது மாதிரி போயிட்டுருக்குது. அதில் நியூவாக ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான் மைக்குன்னு சொல்லி. அவன் ஃப்ரைடே கிட்ட, பாஸ் என்ன நடக்குது? நான் பாஸ் இல்லை, மேலே இருக்கிறவர் அவர் தான் பாஸ். அதுவே தெரியாமல் நீ வேலைக்கு செஞ்சிட்டியா? அது நான் புதுசு. பயப்படாத. என்னடா மாஃபியா கேங்கில் வந்து சேர்ந்துட்டு பயந்துட்டுருக்க, ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி கன்னத்துக்கு போட. ஆத்தி டே, நான் தோசை சுட வந்தேன், என்னடா கண்ணை வச்சு சுட சொல்கிறீங்க? மைக்கோ அங்கே உதறியில் எடுத்துகிட்டு இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே ஜிம்மினோ அவங்க ரெண்டு பக்கமும் கன்னை வச்சு எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் வந்தவங்களோட அதிகமான ஆட்கள் இருக்கிறனால ஜிமின் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறான். ஸோ அவனையே வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அப் பண்ண. அப்போ தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ நீங்கள் அப்படியே செம்மையாக கெத்தாக உங்கள் கேங்கோட என்ட்ரி கொடுக்குறீங்க. வரும்போதே சும்மா படன்னு ஃபயரிங்கோட உள்ளே வரீங்க. இது யார் சார் அப்படின்னு மைக்கை அப்படியே ஆச்சரியமாக ஃப்ரைடே கிட்ட கேட்க, அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். சும்மா அப்படியே எல்லாரையும் வந்துட்டு திருக்கி விடுறீங்க. அப்படியே வந்துட்டு அங்கே ஃபைட் நடந்துட்டுருக்கு. இப்போ உங்கள் கேங் வேறு உள்ளே போகிறோம். இப்போ ஆல்ரெடி இருந்தவங்க இப்போ கம்மியாயிடுறாங்க. ஸோ ஜிமினோட சேர்ந்துட்டு இப்போ நீங்கள் ஃபைட் பண்ண ஒரு வழியாக ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா இது சண்டி ராணி நீ ஆடி பார்க்குறான். டே டம்மி பாவா போடா, போய் சண்டை போடு அப்படின்ட்டு நீங்கள் தலை வைக்க. ஆல்ரெடி டம்மி ஆடிட்ட. டே லூஸ் மூதேவி என்கிட்ட சண்டை போட சொல்லலை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைக்க. அவனும் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் இவளாலும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே மறைக்க. சாரி பாஸ் அப்படிங்கிறான். பிகாஸ் அவன் தான் அங்கே யாரும் இல்லை, நம்ம போகலாம், அவ்வளோ ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கே எல்லாம் கிளியர், பெருசாக ஒன்றும் வந்துட்டு சண்டைலாம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அப்படியே ஜிமின் கிட்ட என்னால் கெட்ட பேர் வாங்க வச்சுட்டியாடா, சே இவ்வளோ என்னை கிண்டல் பண்ணுறோம். இந்த சண்டி ராணி அவளுக்கு இருக்குது, வீட்டில் போய் இதையே வச்சு செய்வாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு, சரி இப்போதைக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும் ஃபைட் பண்ண. நீங்களும் அப்படி தான் இந்த டம்மி பாவா நம்பி விட்டா இந்நேரம் டீலை கவுத்து எல்லாத்தையும் தூக்கி தாரை பார்த்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் இப்போ 2 கேங்கும் அந்த கேங்கை முடிச்சு தள்ளிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே நிற்கிறீங்க எதிரும் புதிருமா. மைக்கோ பாஸ் அப்படிங்க. டேய் உனக்கு வேறு சும்மா சொல்லுமா, நாளடா பாஸ் அவர் தான் கோதல் விழிஞ்சு அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவார். சாரி சின்ன பாஸ், இது பெட்டர் அப்படின்ட்டு. அவனும் என்னடா பிரச்சனை? அது இல்லை சார், இவங்க 2 பேரும் இப்போ ஏன் இப்படி நிற்கிறாங்க? அடுத்த வாருக்கு ரெடி ஆகிட்டாங்க. எதை இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு? அவங்க ஊர் உலகத்துக்கு தான் புருஷன் முன்னாடி, அவங்களுக்குள்ள அப்படி இல்லை ராசா. இவங்க கதை தெரியாமல் நீ வேற ஆத்தி அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே என்ன நடந்ததுங்கிறத வாங்க மைக்கோட சேர்ந்து நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு டீலை பயங்கரமாக பேசி முடிக்கிறீங்க. ஸோ வெப்பன்ஸ் எல்லாம் உங்கள் கைக்கு மாற்றிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த டீலையும் முடிச்சுட்டு வெப்பன்ஸை கொண்டுட்டு வர வழியில் உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே நோ யார் பார்த்த வேலை அப்படின்னு கத்துறீங்க. வேறு யார் மேம்? உங்களோட அத்தை பையன்தான் ஜிம். இந்த பரதேசி எனக்கு சும்மா குறுக்க வந்துட்டுருக்கான். அவனுக்கு இருக்குது தாத்தா கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணுறப்ப அப்படின்ட்டு செம்ம காண்டில் அப்படியே தாத்தா முன்னாடி வந்து நிற்க. அவரோ இந்த டேயில் யாரும் முடிச்சிங்க அப்படின்னு கேட்க, தாத்தா ஆக்சுவலி முடிச்சது நான் தான், பட் என்கிட்ட இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிங்க. ஜிமினை காட்ட. ஜிமினோ அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு அவன் கூலஸ் அப்படியே கழட்டி, தாத்தா இங்கே எதிரிங்க அதிகம், கேர்ஃபுல்லாக இல்லாதது உங்கள் பேத்தியோட தப்பு, அதுக்கு என்ன குத்தம் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் டீலை முடிக்க தான் நினச்சேன், அதுக்குள்ளே இடையில ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு, அதை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள இவ டீலை முடிச்சிட்டா. ஸோ எதுக்கு நான் அங்கே வரைக்கும் போய்கிட்டு தான் ஷார்ட் கட்டில் முடிச்சிடலான்னு இவகிட்டேருந்து நான் அடிச்சிட்டேன். தாத்தா நீங்கள் கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே வெப்பன்ஸை கட்டா. நீங்கள் கடுப்பாக அப்படியே ஒன்று முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ தாத்தாவோ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அப்போ லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டம்மி பாவா அடிங்கிறீங்க. ஹே அப்படின்ட்டு அவன் முறைக்க. தாத்தாவோ, ஜிமின் என்ன நீ எல்லாம் ஒரு மாஃபியான்னு வேறு சொல்லிக்காத வெளியில்,
ஏன் தாத்தா நீயே பாரு அப்படிங்க இப்போ தான் பார்க்குறான் வெப்பன்ஸ் எல்லாம். ஓ ஷிட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஏய் இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு கண்ணை காட்டா நீங்களும் அடுத்த நிமிஷம் அடுத்தே மாதிரி கண்ணை பயன் பண்ணி நான் உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுமா என்கிட்ட தான் அடிப்பேன்னு எனக்கு தெரியும்டா அதான் நான் ஆல்ரெடி ஆளை வச்சு இடத்த மாற்றிட்டேன் அப்படின்ட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறீங்க. உங்களை இப்போ வந்து அவனுங்க சரக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்க தாத்தா கிட்ட தாத்தா அப்படின்னு காட்ட சூப்பர்டா அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தாத்தா அப்படியே கிஸ் பண்ணிட்டு எனக்கு அடுத்த வாரிசாக வரதுக்கான எல்லாமே உன்ட்ட கரெக்டாக இருக்கேன் தாத்தா அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு ஜிமின் சண்டைக்கு வர டே ஒரு டீலை ஒழுங்காக முடிக்கல பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்களோ முடியாது அவனை போய் முடியவே முடியாது அவனே ஒரு டம்மி பாவா தாத்தா நல்லா யோசிச்சு தான் பேசுகிறீங்களா அவனை போய் எப்படி தாத்தா நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியும் உங்கள் பேரனுக்கு வேணால் யார் வேணால் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஆனால் இந்த சேர் மாஃபியா குயினா நான் தான் உட்காரணும் தாத்தா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி தான் வளர்த்தீங்க இப்போது அடியே உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னா அம்மா ஆசைப்பட்டுட்டு நீ என்னடா மாஃபியா அது இதுன்ட்டு இந்த வீட்டில் என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க வேறு யார் உங்கள் அம்மா தான் புலம்பிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா ஒரு பார்வை தான் அவங்க அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க அந்த வீட்டில் அப்பாவி ஜீவன் அவங்க தான் என்னை அப்படியே பார்வையிலே ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படியே அவளை அங்கே உங்கள் அப்பா மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி காலகாலத்தில் பார்க்கணும் ஆசை இருக்காது எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி ஃபேண்ட்டு செட் அது மட்டும் இல்லை கண்ணோடு தெரியுறா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே அழுகானீங்க வாயை மட்டும் போய் தோசை சொல்கிற வேலையை பாருமா அது மட்டும் தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்க வேலை அதை செய் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எதுவும் நோயின்னு இருக்காத உன்னோட கருத்தை சொல்லு வேணான்னு சொல்லலை ஆனால் நீ இப்படி உளற வைக்காதம்மா நான் தான் இங்கே குயின் ஆவேன் தாத்தா இட்ஸ் இனாஃப் என்னாலலாம் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்ன அப்பா கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணுற உங்கள் அப்பா தான் அது இல்லை அப்பா நீ என்ன தான் வந்து மாஃபியா வேர்ல்டு மாஃபியா கிங்கு குயின் அப்படின்னு எத்தனையோ பார்த்தாலும் நீ இன்னும் என் பொண்ணு தான் இது வீடு சட்டசபை இல்லை இது மாஃபியா கூட்டமும் இல்லை அப்புறம் அவர் என் அப்பா மரியாதை கொடுத்து பேசு நானே அப்பா கிட்ட இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டேன் நீ என்ன உங்கள் அம்மாவோ தானே இவளை இப்படியே வளர்த்து விட்டது நீங்கள் தான் இப்போ வந்துட்டு அவளை வாய்ஸை ரைஸ் பண்ணாதானா அடக்கிடுவாளா இன்னொரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பிள்ளைங்களை வச்சுட்டு வீட்டில் நல்லபடியாக இருப்பான்னு பார்த்தா இவன் என்னடா கண்ணை தூக்கிட்டு சுடுறேன்னு சுற்றிட்டு இருக்கா தோசை சுட சொன்னால் தெரியாது கண்ணில் மட்டும் சுட தெரியணும் உங்கள் அம்மா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா நீங்களும் தாத்தா அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க என்னம்மா அப்படிங்கிறாரு என்ன தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இங்கே பாருமா எனக்கு தெரியும் அவங்க அப்பா வந்து எனக்கு வாரிசு ஆனால் அவனுக்கு கூட இந்த சேரில் உட்கார இன்னும் தகுதி வரல தான் நினைக்கிறேன் அதே சமயம் ஜென்ரேஷன் ஆனால் உங்ககிட்ட அதை ஒப்படைக்கிறேனோ அப்போ இதோட வெயிட் எவ்வளோன்னு நீங்களே புரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே நான் மட்டும் கிங் குயின் அப்படிங்கிறது கிடையாது இங்கே 7 பேர் இருக்கோம் அந்த 7 பேரும் அடுத்தடுத்து வர்றவங்கள ஸ்ட்ராங்காக நியமிக்கச்சே ஆகணும் அப்போ தான் எங்களுக்கு கீழே அடுத்தடுத்து வர்றவங்களுக்கும் கரெக்டாக இருப்பாங்க ஸோ என் பையனுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நான் இதை யோசிச்சிருக்க மாட்டேன் தூக்கி இந்தாடா பேராண்டின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நீ பொண்ணுங்கிறதுக்காக ஒன்று ஒன்று சாதாரணமாக வளர்க்கல உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் அதே சமயம் உனக்கு தொணன்னு ஒன்று தேவை அதுவும் இங்கே உட்காரும் போது எவன் வேணாலும் உன்னை முதுகில் குத்த ரெடியாக இருப்பான் எனக்கே வலது கை அல்ல கை நொல்ல கைன்னு சொல்கிற பல பேர் என்னை எப்படா அங்கே தூக்கிட்டு உக்காரலான் இருப்பாங்க ஏன் இங்கே பையன் அப்பா அதெல்லாம் கிடையாது கேம் தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே யார் வந்து உட்கார்றான் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர எதிர யார் இருக்கான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க என் பையனே இந்த இடத்துல உட்கார நிறைய ட்ரை பண்ணிட்டான் ஆனால் அவனால் முடியல அப்படின்னா அப்படியே அவங்க அப்பா அப்படியே மாதிரி பார்க்க அவரும் அப்பா அப்படி ஒரு நாளும் நான் நினச்சதில்ல தெரியும் மகனே அதனால தான் நீ இன்னும் இங்கேயே இருக்க பட் உன் பொண்ணு அப்படி கிடையாது அவளுக்கு ஆசை வந்துருச்சு அப்போ அவளுக்கு தகுதியான ஒருத்தனை நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல யாரோ ஒருத்தன் சோடையாக கொண்டு வந்து கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அது தாத்தா நான் எப்போ சொன்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் இப்படியே அப்படியும் இருக்க முடியாதுமா அடுத்த வாரிசு வந்தே ஆகணும் அதே சமயம் இன்னும் மாதிரி தான் உன்னோட அத்தையும் வளர்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது அவள் சாய்ஸ் சரியில்லையே உன் அத்தை உங்கள் அப்பா மாதிரி கிடையாது ஸ்ட்ராங்காக போல்டாக ஒன்றை மாதிரி வளர்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது அவளையும் உட்கார வைக்க முடியாமல் அவள் ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு வந்துட்டான் அதனால தான் இது இன்னும் இந்த சேர் என்கிட்டே இருக்குது யாருக்கும் போகாமல் இப்போ சொல்கிறேன் அவளை மாதிரி நீ யாவது சூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக மட்டும்தான் பிகாஸ் என் பேரனும் ஒன்றை மாதிரி தான் சிங்கம் மாதிரி வளர்த்துருக்கேன் என் பேரனும் பேத்தியும் ஒன்றா இங்கே உட்காரணும் கிங் அண்ட் குயினாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அவங்க 2 பேருக்கும் அதில் சம்மதம்னா உங்கள் 2 பேத்துக்கான சேர் இருக்குது இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்ததாக யாரை வேணாலும் நான் நியமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் பயமுடுத்த சின்ன வயசுலேருந்து அந்த சேருக்காக அப்படி ஒரு இதில் இருந்துப்பீங்க உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஆகவே ஆகாது உங்கள் அத்தை பையன் தான் அவன் நீங்கள் வந்துட்டு அவன் என்ன பெரியவனா டம்மி பாவா நான் தான் உட்காருவேன் அப்படின்னு நீங்களும் அவ கிடக்க சண்டி ராணி அவளெல்லாம் உட்கார விடவே மாட்டேன் நான் தான் அடுத்த வாரிசு அந்த சேருக்கு ஏன் பையனோட பொண்ணு மட்டும் தான் உட்காரணுமா
பொண்ணோட பையனுக்கெல்லாம் வாரிசு உரிமை இல்லையா நான் அதை மாற்றுறேன் அப்படின்னு அவனும் இப்படியே 2 பேரும். அப்போ தாத்தா நிறைய டாஸ்க் வச்சுருப்பாரு. எது வச்சாலும் 2 பேரும் ஒருத்தர் பீட் பண்ணுறது தான் மெயினாக இருப்பீங்க. ஒன்றா சேர்ந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க. ஜிமினோ மாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? போயும் அவ்வளோ டேய் வாயடக்கு. அவள் என் அண்ணன் பொண்ணு, அதை விட அவள் அப்படியே என்ன மாதிரி. அதனால தான் என் பையன் வேணாங்கிறான். எது இங்கே வாயிலாம் போச்சு. அவங்க அப்பா ஒன்றும் இல்லைம்மா, தோசை இன்னொன்று போடுவான்னு கேட்டேன். தோசை மட்டும்தான் சுட சொன்னேன், அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக பாருங்கள். இங்கே வந்து உங்களை நாட்டாமல் பண்ண சொல்ல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அப்படியே ஜிமினை பார்க்க ஆகணும். ஷோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சாரிம்மா தலையெழுத்து யாரை விட்டுச்சு? நான் தான் இங்கே எப்படி கஷ்டப்படுறேன்னா என் பையனுக்கும் அதே மாதிரி பழக்கு. மோடிக்கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சொல்லிய பார்க்க அப்படிங்கிற மாதிரி அவரு உள்ளே போங்க. இப்போ அவங்க அம்மாவோ உங்கள் அப்பா மாதிரி நீ ஆயிடுவேன்னு பயப்படியாக்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. சே ஏம்மா நான் என்ன அப்பா மாதிரி பயந்தாளா? உங்களுக்கு அடங்கி போயிருக்கிறதுக்கு அப்பா வேணால் சரியாக இருக்கும். பட் நான் அப்படி கிடையாது, அவ்வளோ அடக்கிடுவேன். அப்புறம் எதுக்குக்கா நான் பயப்படுற? அப்புறம் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. உன் அப்பா ஒன்றும் நான் அடக்கி வச்சல, அவர் அடங்கி போகல. அவர் அடங்கியிருக்கிறதெல்லாம் என்னோடய பாசத்துக்காக. நான் அவரை அடக்கிறதும் அதே பாசத்துக்காக மட்டும்தான். மற்றபடி எங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு அந்யோன்யம் இருக்குது. அவரை நான் சொல்கிறது அவருக்கு பயம், எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே சமயம் நம்ம மேலே அவர் வச்சுருக்க பாசத்தையும் புரிஞ்சுக்கண்ணா. தெரியும்மா, அதனால தான் இப்படி உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு போட்டு கூடயே வந்து பார்த்துக்கிறாரு. இல்லை டேட் டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ சரிம்மா எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன், அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவரும் ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காரு. பட் அவருக்கு பொண்டாட்டிக்கு சமைக்கிறதுல அவ்வளோ பிரியம். அவர் அடுத்தத்துல பொண்டாட்டிக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸோ அதே மாதிரி அடங்கி போகிற மாதிரி நடிக்கிறதுலையும் அவருக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு மகனே நீ பயப்படாத, இந்த மாதிரி வேலையெல்லாம் பொண்டாட்டி வைக்க மாட்டான். டேட் வச்சாலும் நான் பண்ண மாட்டேன். டேய் பொண்டாட்டிக்கு செய்கிறதெல்லாம் ஒரு கொடுப்பனடா அப்படிங்கிறாரு. டேட் ஆரம்பிக்காதீங்க, உங்களோட போதனையெல்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கு இது இல்லை அப்படின்ட்டு அவனோ மாம் நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அதை பேசிகிட்டு இருக்கீங்க? தாத்தா கிட்டே பேசுங்க மாம். அவர்கிட்ட பேசாச்சு. அந்த ரணதீரனுக்கு என்ன தான் பிரச்சனை? டேய் அவர் தாத்தாடா, யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு மாம். மகள்ற பையங்கிறதுக்காக எனக்கு அந்த சேரை கொடுக்கக்கூடாதுன்னு இப்போல்லாம் பண்ணுறாரா? ஓ அந்த சண்டே ராணிக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையோ அதான் என்ன பிடிச்சி கட்டி வைக்கன்னு பார்க்குறாரா? மகனே இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. இங்கே பார், இது ஒரு வாரிசு உரிமை போராட்டம். இங்கே நம்ம அவர் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த சேர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கையை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. என் அப்பா அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறவர் கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. உங்கள் மூலியமாக அவர் வாரிசு அடுத்ததான் இந்த ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த சேருக்கு ஆசைப்படாத மகனே அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு போக. மாம் உங்களால் எப்படி மாம் இவ்வளோ கூலாக இருக்க முடியுது? பிகாஸ் நான் உங்கள் அப்பாவை லவ் பண்ணேன், என் ஆள் கிளம்பிட்டாரு, நானும் கிளம்புறேன். மாம் அதை விட்டு கொடுத்துட்டு அவ்வளோ ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்களே, அதனால தான் ஒன்று அதுக்கு தயார்படுத்துகிறேன். அதுக்கு மேலே உன் விருப்பம். எனக்கு உன் அப்பாவை பிடிச்சிருந்துச்சு, அதனால் சேரா உன் அப்பாவான்னு எங்கள் அப்பா கேட்கும்போது எனக்கு உன் அப்பா தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் அதே மாதிரி தான், சேரா இல்லை உன் லைஃபானு நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் இதில் தலையிட மாட்டேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி அதே மாதிரி உங்களை மாதிரி கன் எடுத்து அப்படியே பேக்கில் சொல்லிட்டு செம்ம ஸ்டைலாக பார்க்குறதுக்கு ஆன்டி மாதிரிலாம் இல்லை, செம்ம பியூட்டியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கிளம்ப அப்படியே ஜிமினை போகிற அவங்க அம்மாவே பார்த்துட்டு இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். அப்படியே கட் பண்ணால் 2 பேருக்கும் அந்த சேரை விட வந்து மனசில்லை. ஸோ 2 பேரும் ஒரு மனசாக கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ 2 பக்கத்துலேருந்தும் இப்போ கல்யாண வேலை கடன் நடக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேர் வீட்லேருந்தும் 2மே வந்துட்டு மாஃபியா ஃபேமிலிங்கிறனால அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மண்டபமே நிரம்பி வலிக்குது. எல்லாரோட கையிலையும் கன்னோட திரிகிறாங்க. கல்யாண வீடுனா கலகலப்பாக இருக்கும், இங்கேனா ஒரே கன்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு ஷிட், கடைசியில் இப்படி ஒரு முடிவு எனக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை. போய் அந்த டம்மி பாபாவை போய் என் தலையில் கட்டி வைக்கிறாங்களே, இவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் இந்த ரணதீரன். மிஸ்டர் ரணதீரன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுருக்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு மியா உள்ள வரா. அவள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்கள் கூடயே இருந்திருப்பா. ஸோ ஒர்க்கிங் டைமில் நீங்கள் வந்துட்டு அவளுக்கு பாஸ், அவள் பிஏ, மற்ற டைம் வந்து ஃப்ரெண்ட் தான். நீங்கள் ஏண்டி நீ வேறு, இப்போ என் கல்யாணம், இப்போ கூட அஃபீஷியலாக தான் பேசுவியா, சாதாரணமாக பேசுமியா நீங்கள்? மேடம் எப்போ எந்த மூடில் இருக்கீங்கன்னு தெரியலையே, இப்போ மாஃபியா குயினாக இருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் என் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? ஃப்ரெண்டு தாண்டி, கட்டுப்பாக இருக்குதுடி. அவனை போய் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எனக்கு ஆகாது, அவனை போய் கட்டிக்க சொல்கிறாரே, அவனுக்குமே நான் பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக அவன் ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க தாண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்.
இருக்கலாம் 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு வேர்ல்டு வார்லாம் நடந்திருக்கு. ஆமாடி, கண்டிப்பாக நான் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவன் கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டான். என்ன மாதிரி தான் அவனும் கத்தியிருப்பான். என் தாத்தா தான் ஏதோ உள்ளே போந்து டபுள் கேம் ஆடியிருக்காரு. மிஸ்டர் ரணதீரன் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு அப்படியே மியாவை பார்க்காவளோ. சரி இப்படியே இருந்தால் எப்படி? நானும் ரொம்ப நாளாக ரக்கட் கோயினாக பார்த்தேன், சலிச்சு போச்சு. இன்றைக்கி பார்க்கலாம் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கான்னு. போடி அப்படின்ட்டு நீங்களோ எப்பவும் போல் அந்த ஃபேன் ஷர்ட் டைட்டாக போட்டு அப்படியே கன் எடுத்து பின்னாடி சொல்லுங்க, மேடம் உங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம், இந்த ட்ரெஸ்லலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி எதுவும் இருக்கா என்ன அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஹே சும்மா ஏன்டி காமெடி பண்ணிட்டு இருக்கா? இங்கே பார் உங்கள் தாத்தா அவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, யாருக்கு வேணும் இது அப்படின்னு அப்படியே கன் எடுத்து அதில் ஷூட் பண்ண அப்படியே அந்த தட்டோட அப்படியே ட்ரெஸ்ஸு பறந்து டொம்முன்னு கீழே விழுகுது. மியா அம்சம் ஷாக் ஆகிட்டு அதே ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அடியே உங்கள் கல்யாண கலாட்டால் என்ன பாடி ஆக்கிடுவ போல். எல்லாமையா கண்டிப்பாக இருக்குடி, இந்த ட்ரெஸ்லாம் எவன் போடுவான், அதெல்லாம் போட முடியாது, நான் இப்படி தான் ரெடி ஆவேன் அப்படி சொல்லிட்டு போதே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு உள்ளேன்னு சவுண்டோட தாத்தாவோ நான் தாம்மா அப்படிங்கிறாரு. வந்துட்டார் தாத்தா ஆடிட்டு கதை திறக்கிறீங்க. என்னம்மா ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? அது தாத்தா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேடுறீங்க. மியா அது எந்த மூலையில் கிடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ மாதிரி டக்குன்னு எடுத்து இதோ அப்படின்னு பெட்டில் அப்படியே வைக்கிறா. அப்படியே தாத்தாக்கும் சிரிப்பு வருது. அவருக்கு தெரியுது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அதனால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் உங்கள் தலையை கை வச்சு தாத்தா உனக்கு நல்லது தாண்டா செய்வேன் அப்படிங்கிறாரு. சுத்தம் ரொம்ப நல்லது தான் அம்மனை கட்டி வைக்கிறது, அதுக்கு நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும் தாத்தா அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை மறைச்சி பார்க்குறாரு. சரி அப்படின்ட்டு அமைதியாக இருக்கா. ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம், ஸோ அது இதையும் நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை தாத்தா சில பல ரூல்ஸும் கொண்டு வந்திருக்கேன். எதை மறுபடியும் முதல்ல இந்த ஆடின்னு பார்க்க? எஸ் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இந்த கல்யாணமே கடுப்பாகுது, இதில் வேறு ரூல்ஸும் ஏன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அவரும் சரி கிளம்பி வாமா அப்படின்ட்டு கண்ணு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை தாத்தா இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுக்க விடாமல் கை வச்சுக்க. அவரும் ஓகே சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்ட்டு அடுத்தது ஜிம்மின் ரூம் தான். அவனும் அதே மாதிரி தான். ஷட் அவள் பொண்ணுனாலே என் கல்யாணமே வெறுப்பாக இருக்குது. யார் கேட்டால் அந்த கல்யாணம் கச்சேரிலாம் நான் பாட்டுக்க ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோ கொண்டு அந்த சண்டி ராணியை அடக்கிறதும் ஒரு கிக்கு தான். என் அம்மா சொன்ன மாதிரி டேட் அப்படின்னு பார்க்குறான். அவரோ கோட்டை அப்படியே மாட்டி விட்டு இப்போ சொன்ன பார்த்தியா கண்ணா, அது வேணாம் சரிதான். எப்போவுமே நம்ம கடைங்க போகிற பொண்ணுங்களை விட நம்மளை அடக்கிற பொம்பளைங்க தாண்டா செம்மையாக இருக்கும். அது ஒரு கிக்கு. சாதாரணமாக குடும்பம் நடத்துறதுல என்ன இருக்குது கிக்கு? டேட் ரொம்ப அனுபவம் போல். ஆமாடா, ஆனால் ஏன் டேட் நீங்கள் என்ன மாதிரி இல்லை? என்னமோ தெரில, உன் அம்மா கிட்டே எனக்கு அடங்கி போக தான் பிடிச்சிருக்கு. அது சரி அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவன் கூலர்ஸை மாட்டிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறான். அவனுக்கு ஜிமின் எப்படி இருக்க உனக்கு அவ்வளோ அப்படின்ட்டு அவனும் கண் எடுத்து அதே மாதிரி பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான். தாத்தா அதே மாதிரி வராரு, அவன்கிட்டையும் பேசுகிறாரு. அவனும் கடுப்பில் கத்துறான். அப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிறான். ஸோ அப்படியே தாத்தா கீழே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இங்கே அப்படியே நீங்களும் அவனும் ஒரு வழியாக கிளம்பிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் கீழே வந்துடுறான். இன்னும் மகாராணி ரெடி ஆகிவல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான். எல்லோரும் வந்து தாத்தா கிட்டே பேச அவரும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு மயக்க பிடிச்சி அங்கே பேச ஆரம்பிக்க நீங்களும் இப்போ தான் இறங்கி வரீங்க. உங்களுக்கெல்லாம் என் பேரனையும் என் பேத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க தான் இந்த ரணதீரனோட அடுத்த வாரிசு. அதை நான் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் பிடிச்சி இப்போ இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்துட்டு ஃபாதர்கிட்ட மேரேஜ் நடத்தி வைக்க சொல்ல அவரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேர்த்திட்டையும் சம்மதமாலாம் கேட்க அப்படியே ரிங்கை மாற்றிக்கிறீங்க. ஸோ செம்ம காண்டில் தான் 2 பேரும் ரிங்கை மாற்றுறீங்க. அப்படியே ரிங்கெல்லாம் மாற்றிட்டு ஜிம்மின்னு உங்கள் காதுகிட்ட வந்து அப்படியே இதை கிஸ் பண்ண சொல்லுவாங்களா? அவன் கிஸ் பண்ணல, உங்கள் காதுகிட்ட வந்து கேம் ஸ்டார்ட் டி சண்டி ராணி அப்படிங்கிறான். நீங்கள் போடா டம்மி பாவா கேம் ஸ்டார்ட் ஆகும் முஞ்சப்பாரு உன் கேமை நான் ஓவர் ஆக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவனை மறைச்சிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் சம்மதமே இல்லாட்டியும் 2 பேரும் நாங்கள் சிறந்தவங்கன்னு காட்டணும், அதுக்கப்புறம் ஒரே ஆளாக இருந்து அந்த ஆட்சியை பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கீங்க. ஸோ கல்யாணம் அதுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஸோ தாத்தாவோ அதுக்கு அடுத்தடுத்து என்ன செக் வைக்கிறான்னு பார்க்கலாம். அப்படியே உங்கள் மேரேஜ் டே முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த நைட்டு அப்படியே ஜிமின் வந்து ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்களை வந்துட்டு அவங்க அம்மா ரெடி பண்ண அத்தை என்ன இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் சம்பிரதாயமா? உன் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் போ. எது அவனுக்கு நானா பால் எடுத்துகிட்டு போகணுமா? வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அத்தை நீங்கள் போய் கொடுங்க, உங்கள் பையன் ஒன்றும் குழந்தை இல்லையே, கை கால் நல்லா தானே இருக்குது, அவரே வந்து இல்லை குடிச்சிக்க சொல்லுங்கள். ஹேய் என்னடி இப்போல்லாம் பேசுகிற? இங்கே பாருடி, என்ன மாதிரி நீயும் திமிரு பிடிச்சவன் எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இது குடும்பம்மா இப்படி தான் இருக்கணும். இப்போ நீ மரண படித்தா நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஐயோ அத்தை பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறீங்க. சின்ன வயசுலேருந்து உங்கள் அத்தையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தூக்கி வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் உங்களுக்கும் ஜிமினுக்கு தான் ஆகாது. ஸோ அவங்கள சிரிச்சிட்டு அப்படிலாம் இல்லை கண்ணா, வாழ்க்கைண்ணா சில பல அடிகள் வில்லதான் செய்யும். அட போ அத்தை அப்படின்ட்டு மாமா மாதிரி ஒரு பீஸை நானும் பார்த்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் உன் பையனை மாதிரி ஒருத்தனை வந்து எனக்கு கடிச்சிட்டான். மாமா இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஸோ பேசாமல் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிறீங்க. அவரும் ஆத்தி ஏம்மா ஏற்கனவே ஒருத்திட்ட மாட்டிட்டு மலிக்கிறேன், 2வது நீ வேறியா, மாமா உடம்புல தெம்பில்லை அடிங்க எதை அப்படின்ட்டு அவங்க கண்ணை தூக்குறாங்க. ஐயோ என் உசுருக்கு இந்த வீட்டில் உத்தரவாதம் இல்லை போலியா அப்படின்ட்டு அவர் உங்கள் பின்னாடி வழியா நீங்கள் சிரிச்சுட்டு மாமா அவனுக்கு இருந்தாலும் ரொம்ப தான் ஆசை, அத்தையவே உன்னால் சமாளிக்க முடியாது, இல்லை நான் வேறு கேட்குதா அவனுக்கு அப்படிங்க. அடி பாவி நான் எங்கடி ஒன்று கேட்டேன், நீ தானே கொத்து விட்ட அப்படின்னு அவர் சொல்ல அத்தை இந்தா உன் புருஷனுக்கு தான் என்னமோ வேணுமா என்னன்னு கேட்டு கவனி அப்படிங்க. அவங்களும் இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்க 2 பேர்த்தையும் கோத்து விட்டு சிரிச்சிட்டு சரி ஆசைக்காக செய்கிறான் தானே அந்த பாலை வாங்கிட்டு அத்தைக்கொசரம் மேலே அப்படியே ரூம்க்கு வரீங்க. அங்கே ஜிமின் அவன் ரூமில் உயரமாக கால் நீட்டி இப்படி படுத்துட்டு கன்னை அப்படியே வந்துட்டு லோட் பண்ணிட்டு அப்படியே கதை திறக்க சவுண்ட் கேட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே உள்ளே வர அவங்கள பார்த்ததும் ஏய் எங்கடி இங்கே வர அங்கே நில்லு அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவனும் என்ன நீ பாட்டுக்கு வர ஏதோ திறந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி, இது என்னோட ரூம் வெளியே படி, போய் கீழே ஏதாவது ரூம் இருந்தால் கேட்டு படுத்துக்கோப்பா அப்படிங்கிறான். எது மண்டையா டான் சார் என்ன நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கு, மறந்துட்டிங்களா என்ன, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் தான் உங்கள் ஒய்ஃப், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் என்னமா சொன்னீங்கன்னா ஓ ரூமா, இனி இதுதான் ஏன் ரூமும் தள்ளிப்படுறான் மண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போய் ஒன்றா அப்படின்னு அவன் கன்னை பாயிண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்கள் எந்த மின்னல் வேகத்தில் பிடுங்குனீங்களோ உங்கள் கன் அது மட்டும் இல்லாமல் அவன் கன்னு 2 உங்கள் கையில் இருக்கு. என்ன இப்போ பேசு அப்படிங்கிறீங்க. அவனும் ஏய் இந்த பாரடி சுட தெரியாமல் ஏதாவது எக்க தப்பா சுற்றாதா ஒழுங்காவை அப்படின்ட்டு இருக்கான். யாருக்கு சுட தெரியாது பார்க்குறியா, குறி தப்பாது அப்படின்னு டொம்முன்னு சுட. அவனோ ஹேய் அப்படின்னு கத்துறான். பிகாஸ் நீங்கள் சுட்டது இப்போ பால் செம்பை கொண்டது வச்சுருப்பீங்களா, அந்த பால் செம்பை தான் சுட அது பறந்து போய் கீழே விடுது. ஜிமின் அப்படியே ஆன்னு பார்க்க என்ன அடுத்த புல்லட்டை அவன் மண்டைக்குள்ளே இறக்கிடுவேன், என்ன நினச்சிட்ருக்க, என்ன ஒன்றும் நீ ஒன்று மாதிரி டம்மி பாவான்னு நினச்சிடாத, எனக்கும் ஷூட் பண்ண நல்லாவே தெரியும், உன்னை விட நான் எப்படின்னு உனக்கே தெரியும், சும்மா இரிட்டேட் பண்ணாத, எனக்கு மட்டும் என்ன உன்னை பிடிச்ச கிளம்பிக்கிட்ட தோத்தாவுக்காக, அது மட்டும் இல்லை அந்த சேருக்காக, நீயா நானாங்கிறதாண்டா இங்கே கேமே, நான் அந்த இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் உன்னை எப்படி தூக்கி போகிறேன் பாரு, அதெல்லாம் கண்ணை வந்து நடக்காது அப்படின்ட்டு டக்குன்னு வந்து இப்போ அவனோட கண்ணை அவன் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ உங்களை அவன் பாயிண்ட் பண்ண நீங்கள் அவனை பாயிண்ட் பண்ணுறீங்க. கீழே உங்கள் மாமனாரோ என்னது இது போனவங்க இந்நேரம் ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரே கன்னு சவுண்டாக இருக்குது, என்னடி நடக்குதுங்க, ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்குதா இல்லை கலவரம் எதுவும் நடக்குதா அப்படின்னு அவர் பார்த்தார. மாஃபியா குடும்பத்தில் இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி சார், அது அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக சரியாயிரும், நீங்கள் வந்து படுங்க அப்படின்ட்டு அவங்க கூலாக சொல்ல அது எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுதுன்னு அப்படியே வந்து அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மேலே அப்படியே நீங்களோ ஏய் இப்போ மட்டும் நீ கன்னை இருக்கல உன்னை அப்படியே போட்டுருவேண்டா, ஏய் அதே தாண்டி உனக்கு சொல்கிறேன், நீ இப்போ கன்னை நோத்தலை உன்னை போட்டுருவேண்டி, யார் போடுறான்னு பார்க்கலாம் அப்படியே 2 பேர் அடிச்சுக்க. ஜிமினோ ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, இது என்னோடய ரூம், இங்கே நான் இருப்பேன், கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதே அட்வான்டேஜ் வச்சுட்டு என் ரூமில் வந்து நீ பங்கு போகலான்னு நினைக்காத, உனக்கு வேணும்னா ஒரு ஓரமாக எடுத்துறேன், போ கீழே போய் என்ன படுத்துக்கோ அப்படின்னு பெட்ஷீட்டை தூக்கி போட நீங்களோ திருப்பி அந்த பெட்ஷீட்டை அவன் மூஞ்சிலே விசிறி எரிஞ்சிட்டு ஷூட் பண்ண கரெக்டாக அப்போ தலைவாணி வச்சு மறைச்சிடும். தலைவாணியோ அந்த புல்லட் பட்டு பிஞ்சு பஞ்சாக பறக்குது, ஜிமின் மாண்டையிலலாம் பஞ்சு, அவனும் அவங்கள முறைச்சிட்டு உன்ன அப்படின்ட்டு அவன் உங்கள் மேலே இருக்கிற 2 பேரும் உருண்டு பிறண்டு சண்டை போட இங்கே டமால் டுமின்னு சவுண்டு கீழே வரைக்கும் கேட்க ஐயோ அப்படின்னு திரும்பவும் மாமனார் எழுந்திரிச்சு உட்காந்து என்னடி நடக்குது மேலே எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி அவர் பார்க்க யோ உனக்கு சும்மா சொல்ல முடியாது, பேசாமல் படுங்க, இல்லை இந்தாங்க காதில் அந்த பஞ்சை வச்சுக்கோங்க சத்தம் கேட்காது அப்படின்னு அவங்க பஞ்சை கொடுக்க இவளால் எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது, நமக்கு தான் ஒன்றுமே முடியல, தெரியாதனமாக இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டுட்டோம், நம்ம படுற பாடு இருக்கேங்கிற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டு கிடக்க இங்கே மேலே 2 பேரும் அடித்து உருண்டு ஒரு வேளை டயர்டாகி நீங்களோ அங்கே இருக்கிற பெட்ஷீட் தலைவெல்லாம் தூக்கி ஜிமின் மேலே போட்டு அப்படியே நடுவில் வந்து பெட்டில் படுத்துட்டு நான் அப்படி தாண்ட படுப்பேன், உன்னாலும் முடிஞ்சா இங்கே ஓரமாக படு, இல்லை மூட்டு வெளியே படா அப்படின்ட்டு படுத்துக்கிறீங்க. ஏய் கீழே படுறி இல்லை சோஃபாவில் போய் படுறி அப்படின்ட்டு அவன் கத்திட்டேக்கான், பைத்தியம் கத்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது இப்படியே கத்திருக்கடா அப்படின்னு படுத்துட்டீங்க. ஜிமின் ஏய் இவளா அப்படின்ட்டு அதுக்கு மேலே எங்கே கத்துறது, அவனுக்கும் தூக்கம் வருது. ஸோ அந்த பிஞ்சு போனதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அப்படியே ஒரு நல்ல தலைவன் எடுத்து போட்டு அவங்க பக்கத்துலேருந்து படுத்துடுறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படின்ட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட மேரேஜ் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கூட
தாத்தா ஒரு டீலை முடிச்சுட்டு சொல்ல நீங்களும் அவனும் கிளம்பி வந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவனை சில பேர் வட்டம் போட நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அடுத்த நிமிஷம் உங்களுக்குள்ளே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் அங்கே டீல் முடிச்ச அந்த சரக்கை யார் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ மைக் கிட்ட ஃப்ரைடே சொல்லி முடிக்க டும்முன்னு சுடுற சவுண்ட் கேட்டு ஆத்தே அப்படின்ட்டு மைக்கோ பயந்துக்கிறான். என்னடா சுவாரஸ்யமாக கதை கேட்டுட்டு இருக்கா, இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே கவனி அப்படின்னு ஃப்ரைடே சொல்ல இப்போ தான் அப்படியே பார்க்குறான். அப்பாடி ரெண்டுக்கும் எல்லாம் பொருத்தம் போலயே, இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிக்கிறோம் போல அப்படிங்க ஃப்ரைடே இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிடறான். மைக்கோ அதே மாதிரி கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு குருட்டான் போக்கில் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி அங்கே ஃபைட்டு போயிட்டுருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் டீலை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கையை அட்டையை போட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டீங்க. ஜிமின் ஷிட் இவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே பின்னாடி வரான். ஸோ ஒரு வழியாக 2 பேரும் ஒன்றா போக தாத்தாவோ 2 பேரும் ஒன்றா தானே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, ஆனால் டீலை நான் தான் முடித்தேன். இதோ பாருங்கள் சரக்கு அப்படின்னு நீங்கள் காட்ட நீங்கள் கொடுத்த பல்பை உங்களுக்கே அவன் திருப்பி கொடுக்குறான். ஸோ அவனும் ஸ்மைல் பண்ணியிருக்க தாத்தாவோ அதை பார்த்துட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. நீங்களும் ஒத்து பார்க்குறீங்க காலி கண்டெய்னர் சே இதுக்கு அவ்வளோ சண்டை போட்டோம் அப்படின்னு ஜிம்மினா டம்மி பாவா அப்படின்னு மலிக்க ஹாரடி டம்மி பாவா சண்டி ராணி தள்ளுறி அப்படின்னு உன் நெத்தியில் ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே தள்ளிட்டேன். தாத்தா அதெல்லாம் இங்கே இல்லை, நான் என்னோடய இடத்துல பத்திரமா வச்சுருக்கேன். சாதாரண ஒன்றும் இல்லாத எம்டி கண்டெய்னருக்கு சண்டை போட்டாங்க. அந்த இடத்துல மேடம் வந்து அவங்களோட ஹீரோயிசம் காட்டிட்டு இங்கே இதை தூக்கிட்டு வந்துட்டா இவங்க ஹீரோயின் ஆயிடுவாங்களா? மேடம் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது தாத்தா, அங்கெல்லாம் இருக்குது போகலாமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். தாத்தாவோ இது ரெண்டும் இன்னும் திருந்தலாமாங்கிற மாதிரி தான் ஒரு லுக்கை விட்டுட்டு இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்னு அவர் அடுத்ததாக ஒரு செக் வைக்கிறாரு. எங்கே பாருங்கள் 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது என்ன, உங்கள் 2 பேர்த்தையும் இன்னும் நான் சட்டப்படி நீங்கள் தான் அடுத்த வாரிசுன்னு நான் சொல்லவே இல்லை. அதை சொல்லணும்னா நீங்கள் ஒரு வாரிசை பெற்று கொடுத்தே ஆகணும். அவரும் அழுங்காமல் குலுங்காமல் 2 பேர் தலையில் ஒரு குண்டு போட 2 பேர் அட்ட தாத்தா அப்படின்னு தாத்தா நான் சொல்லிட்டேன், நான் எடுக்கிறது தான் இங்கே முடிவு, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்க போக 2 பேரும் ஒருத்தர் இவனை சி அப்படின்ட்டு நீங்களும் அவனும் இவ்வளோ போய் சே அப்படின்ட்டு அவனும் இப்படி 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு போக இங்கே அவங்கவுங்க ஆளுங்களோட உட்காந்து ஃப்ரைடே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணாதான் சரி வரும் அப்படின்ட்டு இருக்கான் ஜிமின். என்ன பாஸ் தாத்தா இப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் என்னடானா எனக்கு வேறு வழி தெரியல, அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். தாத்தாவும் கொடைச்சல் கொடுத்துட்டே இருப்பார், அதுக்கு ஒரே வழி அவளே இல்லைன்னா பாஸ் அப்படின்னு பார்க்க என்ன மாஃபியாவுக்கு உயிர் எடுக்கிறதுலாம் ஒரு மேட்ரானா? அதெல்லாம் சரி, ஆனால் அவங்க ஒய்ஃப் அவள் ஒய்ஃபுக்கெல்லாம் கிடையாது, அவளை நான் இன்னும் ஒய்ஃப்னு நானே சொல்லலை. நீ என்னடா ஆடிட்டு கண்ணை அவனை பாயிண்ட் பண்ண ஃப்ரைடே பயந்துறான். ஐயோ பாஸ் அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் மேடம் என்ன மேடம் கிட்டம்னா அவளுக்கு என்ன மரியாதை முன்னா கட்டிலாம் வேண்டி கிடக்கு. அவள் சாதாரண சண்டி ராணி, அவளை நான் அடக்கணும்னு நினச்சேன், ஆனால் மேலும் ஓவராக பண்ணிகிட்ருக்கா. தாத்தா வேற சம்பந்தமே இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டு கட்டு பித்திருக்காரு. இது என் கைக்கு வரும்னு பார்த்தா எப்போதைக்கு அவள் இருக்கிற வரைக்கும் கிடைக்காது. அதனால் ஒரே வழி அவளை போடுறேன், அந்த இடத்துக்கு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் மட்டும்தானே, இதை நான் எப்போயோ பண்ணியிருக்கணும், இப்போ பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க. இங்கேயும் அதே தான் நீங்களும் இல்லை இதுக்கு மேலேயும் விட்டேன்னு வச்சுக்கோயேன் தாத்தா எனக்கு இதுக்கு மேலே ரூல்ஸ்னு போட்டு கடைசியில் புல்லை பற்றி போட்டுட்டு நான் ஓரத்தில் உட்காரணும். இவ்வளோ நாள் நான் கண்ட கனவு எதுவும் பழிக்காமல் போயிடும். என்னோட பரம்பரை எதிரிடி அவனை போய் நீங்கள் 2 பேரும் ஒரே பரம்பரை தான் அப்படின்னு மியா ஞாபகப்படுத்த ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஜென்ம எதிரி பரம எதிரி எல்லாம் அவன் தான், அவன் மட்டும்தான். அவனால் எனக்கு பிடிக்காது, ஆகாது. எனக்கு வந்த போட்டி அவனை நான் அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். அவர் உனக்கு புருஷன்டி, கொன்றுவேன். அவன் யாருக்கு புருஷன்? ஒரு டம்மி பாவா, அவனை நான் புருஷனாக இருக்கணுமா? ஒரு நாள் முடியாது. கல்யாணமே தாத்தா சொன்னாருன்னு தான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் புல்லை பார்த்துக்கணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அடுத்தது அவனுக்கு பொங்கி போட்டு அப்படியே வீட்டிலே இருந்திருப்பாரு, அதையும் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு இருக்கணுமா? நோ நெவர். இந்த ஹீரோ யாருன்னு அந்த ரணதீரனுக்கு மட்டும் இல்லை, இந்த ஜிம்மினுக்கும் நான் காட்டுறேன். இவன் இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை. பேசாமல் அவனை தூக்கிட்டா அடியாத்தே அடிட்டமியா. என்ன மச்சான் பேசுகிற? அவர் புருஷண்டி வந்தாங்கட்டி. அந்த டம்மி பாபாவை நான் தூக்கணும், அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்களாம் செய்யணும், புரிஞ்சதா மியாவோ? மச்சான் நீ கெத்தாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான், அதே சமயம் இப்போ நான் பாஸாக பேசுகிறேன், கொஞ்சம் மரியாதை பேசுகிறியா அப்படின்ட்டு நீங்கள் கடுப்பாயிருங்க. பிகாஸ் மியா ஜிமினை கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி பேச உங்களுக்கு கோவம் வருது. இதுக்கு மேலே மியாக்கும் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியல. சாரி பாஸ் அப்படின்ட்டு அவ்வளோ. மேடம் சரி நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறா. மியா அப்படிங்க பரவாயில்ல பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவள் அப்படியே மாற உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே சமயம் இல்லை இப்போ நான் இப்படி தான் இருந்தாகணும்,
வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மியா கிட்ட சில பல ஐடியாஸ்லாம் சொல்கிறீங்க. அவளோ அப்படியே பார்க்குறா, அடி பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றவங்களுக்கு வேணா நீ கேடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கட்டின புருஷனை இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு மியாவால் தாங்க முடியல. இருந்தாலும் நீங்கள் வேறு லிமிட் சொன்னனால நல்லா பேசவும் இல்லை. சரி நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறோம் அப்படின்னு மண்டையாட்ட இங்கே அவங்க குரூப்பும் அப்படி தான் மண்டையாட்டுது. ஸோ அடுத்தடுத்து ஒருத்தர் உங்களை நீங்களே டார்கெட் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்க. இப்போ யாவோ மனசு கேட்காம அங்கே ஃப்ரைடே அதேமாதிரி மனசு கேட்காம 2 பேர் அட்டன்டேத்தில் ஒரே இதாக சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பேசாமல் பிளானை வேறு மாதிரி யோசிச்சா எப்படி என்ன அப்படின்னு நீங்களும் அவனும் அப்படியே கேட்க, அப்போ அவங்க 2 பேரும் அது இவ்வளோ பிரச்சனை காரணம் உங்கள் தாத்தா தானே, பேசாமல் அவரை போட்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அட்டன் டைமத்தில் அப்படியே கணத்துக்கு யூ பிளடி அப்படின்னு சொல்லி ஆத்தி நாங்கள் இல்லைன்னு 2 பேரும் ஓடிடுறாங்க. ஸோ இங்கே அப்படியே தாத்தாவை நல்ல ஐடியா தான், ஆனால் அவரை கொல்ற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் அப்படியே கண்ணாடியில் பேசிகிட்டு இருக்கீங்க. 2 பேர் தனித்தனியாகலாம் பண்ணுறீங்க. ஒருத்தரோட ஐடியா இன்னொருத்தருக்கு தெரியாது. ஸோ இன்னொருத்தர் ஐடியா இன்னொருத்தருக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது பின்னாடி வந்துட்டு கொலை பண்ணுற பிளானும் முன்னாடி வந்துட்டு இப்போ குழந்தை பெற்றுக்கிற பிளானையும் அப்படியே ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா 2 பேரும் ஒரே மாதிரியே யோசனை பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் வரண்டி சண்டி ராணி உன்னை அடக்கி என் குழந்தையும் வயிற்றுல கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணு வந்துட்டே இருக்க அப்படின்ட்டு அவனும் மனசுக்குள்ள உன்னை கொல்லணுங்கிற ஐடியா எனக்குமே வரல, பட் பிரச்சனைங்கும் போது உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் லேண்டு பார்க்குறேன். நீ மட்டும் ஒத்து வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலாம். அப்படின்னா என் குழந்தைய பார்த்துட்டு நீ வீட்டில் ராணியாட்டம் இருக்கலாம். நான் கிங் த கிரேட் ஜிமின் இஸ் த மாஃபியா கிங்காக இருப்பான், நீ அவனோட குயினாக எப்போவுமே இருக்கலாம். ஒரே சமயம் முரண்டு பிடிச்ச நீ மட்டும்தான் குயினாக இருக்குன்னு நினச்சினா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரைடே சொன்னனால. பார்ப்போம் உன் தலையெழுத்து எப்படி முடியுதுன்னு அப்படின்னு ஜிமின் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கா. அதே மாதிரி தான் நீங்களும் ஜிமின் எனக்கு உன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், என் அத்தைக்காக வேணாம் மியா சொன்னனால நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். அதே சமயம் நீயும் என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஒதுங்கி நின்னா நான் குயின் ஆகிட்டேன். ஒன்று அப்படியே கூட ஒரு டம்மி பாபாவா எப்பவும் போல் வச்சுக்குவேன். டம்மி பாபா. அதே சமயம் என்னை எதிர்த்து நிற்கணும், நீ தான் கிங்காக மாறணும்னு நினச்சினா கண்டிப்பாக உன்னை போட்டுருவேன் ஜிமின். அதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் எதையும் யோசிக்கவே மாட்டேன். அந்த தாத்தாவுக்கு அப்படி தான், அவருக்கு அப்போ தான் புரியும் ஏன் பவர் என்னன்னு. பொம்பளைங்கன்னா அவருக்கு ஈஸியாக போச்சுல, அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எங்களெல்லாம் நினச்சிட்டு இருக்கார்ல, அதெல்லாம் தப்புன்னு 2 பேத்துக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் ஜிமின், முடிஞ்சால் பொழைச்சிப்போ, இல்லைன்னா என்கிட்ட கடந்து சாவு அப்படின்னு நீங்களும் இப்படி 2 பேரும் ஒருத்தர் மனசில் ஒருத்தர் நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் நைட்டு வீட்டுக்கு வர, நீங்களும் வந்துட்டு நல்ல பிள்ளையா சமத்தா இன்றைக்கி வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது, பட் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அவங்கக்கிட்ட போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்தையோ, ஏய் எனக்கே சமைக்க தெரியாதுடி, நான் அமைதியாக இருக்கல, அதே மாதிரி வந்து இங்கே உட்காரு பாவண்டி அந்த மனுஷன் அப்படிங்க. மாமா ஏன் மாமா நீங்களே சமைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கலாம்ல. ஏய் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்டா, இப்போ நீ வந்துட்டாங்கிறதுக்காகலாம் நான் மாற்றிக்க முடியாது, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். அட போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. சாப்பாடு இதெல்லாம் முடியுது. ஜிமினோ அப்படியே உங்களே பார்க்குறான், இவன் ஏன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் ரூம்குள்ளே போக வந்த உன்னோட டம்முன்னு கதவை அடித்து சாத்துறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறான். நீங்களும் நான் கூட அப்படின்னு நிமிர்ந்து உட்காருங்க. தாத்தா நம்ம 2 பற்றியும் குழந்தை பற்றிக்க சொல்லியிருக்காரு, அதனால் எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறான். இல்லைடா பெட்டிக்கடையில் வந்து கடலை மிட்டாய் வேணுங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரை பண்ணணும், அதாண்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு கிட்ட வந்தவன், இங்கே பாரு எனக்கு உன்கிட்ட அன்பா அது மாதிரிலாம் நடந்துக்க தெரியாது, இப்படி தான் அப்படின்ட்டு டக்குன்னு உங்களோட ஃபேண்டா உருவ, ஏய் பரதேசி என்னடா பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன அடுத்தது போவேனாம்மா, இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்போ வருது குழந்தை அப்படின்ட்டு எடுத்து அப்படியே உங்களுக்கு கீழே போட்டு இப்போ அவன் அப்படியே மேலே வர, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அடிக்கிறீங்க. ஏய் சும்மா ரெடி ராட்சசி, இப்படி பண்ணாதான் குழந்தை வரும், ஏன் தெரியாதா மேடம்க்கு அப்படிங்கிறான். நீங்களோ இம்சை பண்ணாத அப்படிங்க. சேதடி அப்படின்னு கன் எடுத்து அவங்க கழுத்தில் வைக்கிறான். என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படியே இரு, ஓனா பண்ணுற வரை நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் மேலே எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படின்ட்டு கீழே மட்டும்தான். அப்படியே அவனும் மெக்கவுட் பண்ண அவங்களுக்கு வலிக்குது. டே பரதேசி வலிக்குதுடா டே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. டே ஆச் ஏய் இல்லாதடா கடிக்காதடி, ஏய் வலிக்குதுடா அப்படியே படுறி, ஏய் ஏய் காலை டே லூஸ்
அப்படின்ட்டு கத்திக்கிட்டு அப்படியே கையை வச்சு பெட்டில் தேடுறீங்க. உங்கள் கன்று கிடைக்குது. டப்புன்னு எடுத்து அவன் நெத்தியில் வச்சு மவனே வேகமாக பண்ண அப்படியே போட்டுருவேன். ஏய் எருமை என்னடி பண்ணுற, நானும் அப்படியே அழுத்தணும்னு வச்சுக்கோ அப்படின்னு அவன் உங்கள் கழுத்தில் வைக்கிறான். நல்ல ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படியே நீங்களும் முறைச்சி அவனை பார்க்க அவன் அதுக்கு மேலே அவங்கள என்னடி பண்ண சொல்கிற, நான் மட்டும் நான் ஆசைப்பட்ட பண்ணுறேன், எனக்கு குழந்தை வேணும், அதுக்கு ஒத்துழைச்சின்னா அமைதியாரு, இல்லைன்னு வச்சுக்கோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நானும் சளிச்சவளா அப்படியே அவனை தள்ளி கீழே அப்படின்னு நீங்கள் மேலே உட்காந்து எனக்கு மட்டும் என்ன கையில் கண்ணு இருக்க என்னாலையும் உன்னை போட முடியும் பார்க்குறியா அப்படிங்கிறீங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அச்சி அடிசிங்க படித்தவனே அப்படிங்கிறீங்க. யார் நானா? ஏய் வர்றையும் குறையுமா வந்து இப்படி நின்றுட்டு அசிங்க படித்தவனே என்ன சொல்றியா, நீ தான்டா கழட்டினேன், நானும் கழட்டிட்டு வந்தேன், நானும் அவனை கூப்பிட்டேன், ஏய் என்ன தோத்தா சொன்னாரேன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே 2 பேரும் அடிச்சு உருண்டு ஒரு வழியாக அவங்களோட மேக்கவுட்டை முடிச்சிடுறீங்க. அவங்களுக்கு வழி தாங்காமல் கற்றுக்குதுன்னு என்னடி பெரிய மாஃபியா குயினும்பா இதை கூட தாங்க முடியல அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சவன் அப்படியே மேக் அவுட் பண்ண. டே பரதேசி இதுக்கு என்ன சம்மந்தம், வலிச்சு தொலைதுடா எருமக்கடா நூந்து தொலை அப்படின்னு தள்ளுறீங்க. இருடி அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோன் பண்ணி ஒரு வழியாக மேக்கிங் முடியுது. உங்களுக்கு எரிச்ச தாங்கலை. சி கன்றாவி என்ன இளவு இந்த எரிச்ச எரியுது அப்படின்னு எழுந்துச்சு பாத்ரூம்க்கு ஓடி போய் அப்படியே குளிக்கிறீங்க. இங்கே ஜிமினுக்கோ ஷிட் என்ன இது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, ஏதோ கொட்டமைக்க அப்படின்ட்டு அவனும் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் முடிச்சுட்டு உள்ளே வரீங்க, அவன் ஸ்மோக் பண்ணிட்டுருக்க. ஏய் பரதேசி அப்படிங்கிறீங்க. ஒட்டுங்க மோவலை அப்படின்ட்டு அவனை திரும்ப டே இதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியாதா, அதிகமாக ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் குழந்தை பிறக்கலாம் என்ன சொல்லாத இப்போ நீ தான் காரணமாக இருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டிங்க யாருக்கு பிள்ளை பிறக்காதுங்கிற, அதெல்லாம் பிறக்கும், உன் டேட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோ, அது அந்த டைமில் நம்ம ஒன்று சேர்ந்தால் போதும், அதுக்கப்புறம் தானாக குழந்தை வரும், அது வந்துச்சுன்னா அப்புறம் என்ன 2 பேருமே கிங்கும் குயின்னு ஜாலியாக அங்கே உட்காரலாம். இல்லைன்னு வச்சுக்கோ மவளை ஒன்று துரத்தி விட்டு நான் வேறு குயினை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஒட்டிங்க மவனே நானும் அதே தான்டா, உனக்கு மட்டும் புள்ள பெற்றுக்க முடியல, உன்னை துரத்தி விட்டு நான் வேற கிங்கை பார்த்துக்குவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு போக. உனக்கு கிங்கெல்லாம் வரமாட்டாண்டி அடிமை தான் கிடைப்பான், நீங்களும் ஆமாம் உனக்கு குயின் வரா எவ்வளோது பிச்சைக்காரி தான் கிடைப்பா அப்படி நீங்கள் இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் அங்கேங்க இந்த குழந்தை வருது. ஸோ இந்த மென்சஸ் டைமில் மட்டும் அப்படியே வந்துட்டு அவனோட பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவன்கிட்ட சொல்லி ஓவலேஷன் பீரியடில் மட்டும் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது. பட் குழந்தை நின்ன பாடில்லை சே என்னடா இது அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் ஜிமின் யோசனை பண்ணிட்டு இருக்க. அவனோட கீழே இருக்கவங்களாம் பாஸ் என்ன பாஸ் நீங்களும் சொன்னீங்க அந்த விஷயம் என்னாச்சு, அதான்டா நானும் என்னென்னமோ பண்ணுறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, போகிற பக்கம் பார்த்தா அதில் போட்டு தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வேறு கோயினை தான் தேடணும் போல அப்படின்னு ஜிமின் அசால்ட்டாக சொல்ல. எதை இதுங்க இத்தனை நாளாயும் ஒன்றும் சேரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரைடேக்கு. இங்கே நீங்களும் அதே தான் என்னடி பண்ணுறது, நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன் ஒன்றும் ஆன மாதிரி இல்லை, நிஜமாவே நீங்கள் சந்தோஷமாக தான் ஒன்று சேர்ந்தீங்களா மியா தான் கேட்குறா. அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க கூட சந்தோஷமாக நடக்கிற காரியமா நடக்கிற காரியமா அப்போல்லாம் பேசினீங்கன்னா அப்போ நடக்கவே நடக்காது. என்னடி சொல்கிற புரிகிற மாதிரி சொல்லவே மாட்டியா. இங்கே பாருடி சயின்டிஃபிக் படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக லவ்வோட ஒன்றா இருந்தால் தான் குழந்தை சீக்கிரமே ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ எத்தனையோ பேர் ரேப் பண்ணுறாங்க, அதனால சிலருக்கு பேபி ஃபார்ம் ஆகுது. அப்போ அது உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா பாடி அங்கிட்டு. ஆனாலும் இவன் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனை. சரி இதை பற்றி அவன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நினைக்கா. ஜிமினுக்கும் அதே தான் போதனைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல இப்படி கூட இருக்குமா அப்படின்னு யோசனையோடையே வரான். அன்றைக்கி நைட்டும் அப்படியே உங்களை குறுகுறுன்னு பார்க்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை உங்ககிட்ட அப்படின்னு நான் ஆரம்பிக்கா நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறீங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாக ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க. ஜிமினே ஹே பேசணும்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேங்கிற, நீ கூட தான் பேசணும்னு சொன்னேன், இப்போ எதுக்கு இப்படி பம்முற, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலை. சரி அப்போ நான் டக்குன்னு மேட்ருக்கு வரவா, மேட்ரு தான் நீங்கள் மேட்ரு, அந்த மேட்ரு தான் நானும் சொல்ல வரேன். என்னடி பின்ன ஒரே மேட்ருங்கிற, மேட்ரை பற்றி சில மேட்ரை கேள்விப்பட்டா அதுதான். என்ன அது நமக்கு ஏன் இன்னும் குழந்தை வரல அப்படின்னா நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறனால தான். எப்படி மாஃபியாவாக இருந்தால் குழந்தை பிறக்காதுன்னு அவன்டி சொன்னான், கூமுட்டையா இருப்பியோ சே உன்னை போய் தாத்தா ரொம்ப தான் நம்பிட்டு இருக்காரு. டே லூஸு அது இல்லை ஊரை பேசினா வாயில் சுட்டுற அப்படின்னு கண் எடுத்து மறுபடியும் நீட்டா என்னடி ஆனவனும் கண் எடுக்கிற அப்படின்ட்டு அவன் கண் எடுத்துகிட்டு இப்போ அவங்கள பாயிண்ட் பண்ண. அப்பா சரி ஓகே அப்படின்னு நான் கண்ணை கீழே வச்சுட்டு அமைதியாக இரு அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு அது இல்லை ஃபஸ்ட்டு 2 பேரும் லவ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் 2 பேரும் அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி வாய்ப்பே இல்லை. அதே தான் நானும் சொல்கிறேன் வாய்ப்பே இல்லை. பட் ட்ரையாவது பண்ணணும். அப்படி
கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு, இல்லைன்னா 2 பேத்துக்கும் நக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறீங்க. எனக்கே போகுது, உன்னை போட்டு தள்ளிட்டார் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, நீங்களும் அதே தான் மனசில் நினச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷமே 2 பேரும் இல்லை ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தோண, ஏன்னா உங்களை மீறியும் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு லவ் இருந்துக்கும். என்னதான் இருந்தாலும் பிடிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டாலும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்றீங்க, அப்படியே ஒரு பாசம் இல்லாமையாக இருக்கும். எந்த சேருக்கான சண்டை மட்டும்தான், மற்றபடி உள் மனசில் கொஞ்சமாக பாசம் இருக்குது. ஸோ அப்பப்போ அது எட்டி பார்க்கறனால தான் எல்லாம் மீறாமல் இருக்கீங்க 2 பேரும். அப்படியே 2 பேர் சண்டை போட்டவங்க இப்போ அமைதியாகி அதை ஒரு வழியாக பேசி முடிக்க ஜிமினோ, சரி ஓகே நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நானும் உன்னோட முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருக்க ட்ரையில் உண்மையிலே பார்க்குறேன், இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ உன் மனசை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் போகிறான். இவன் நான் லவ் பண்ணுமா, நடக்கிற காரியமா, ஓ மை காட், என் லைஃப்பில் நான் எது நடக்கவே கூடாதுன்னு நினச்சிடும் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு பெட்டில் வந்து அப்படியே படுத்துருக்க. ஜிமின் குளிச்சுட்டு வந்தோன்னு உங்களை பார்க்குறான், என்னடி ரெடியா அப்படின்னு, அப்படிங்கிறீங்க, எக்ஸாமுக்கு ரெடிங்கிற மாதிரி சொல்கிறாளே அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்கள் மேலே வந்து அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். அப்படின்ட்டு இங்கே கை வச்சு மாதிரிக்க, இப்படி பண்ணால் இப்படி இப்போ தானே சொன்னேன் அப்படிங்க, சரி அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாகிறீங்க. அதுக்கப்புறம் மறைக்கலை. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணுவேன், அப்படியே உங்களை பார்க்குறான், அப்படி உங்கள் கால்லேருந்து அப்படின்னு கிஸ் பண்ண, இந்த மாரட்டு பையனுக்குள்ளே இவ்வளோ சாஃப்ட்னஸாங்கிற மாதிரி நீங்கள் பேனு அப்படியே உன்னை பார்த்துட்ருக்க. அவனும் ஒரு இடமா கிஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஆள் ரெக்கார்டாக இருக்கா, ஆனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு அவனுமே அதே நினப்பில் தான் ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லிப்புக்கு வரான். அப்படியே நீங்கள் அவனை பார்க்க, அவன் உங்களை அப்படியே கிஸ் பண்ண, நீங்கள் எந்த அசைவும் இல்லாமல் பெட்டை மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு படுத்துருக்க அப்படின்ட்டு அவனோ அப்படியே மூஞ்ச திருப்ப, என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன ஏண்டி ஒரு மனுஷனுக்கு மூடு வரணும்னா ஏதாவது நீயும் பண்ணணும்டி, நான் ஒருத்தனே பண்ணிகிட்டு இருந்தா ஏதோ போனத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்குது, எது யாரை பார்த்து போனோங்கிற அடி நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்து இந்த நிலமையில கூட வந்துட்டு சண்டை பட, உன்னை தாண்டி அப்படி தானே படுத்திருந்தேன், செத்த போன மாட்டோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். டே உன்னை அடி நம்ம மடியில் ஏறிக்கார. அவனும் இப்போ இது கரெக்ட் அப்படிங்கிறான். நீங்கள் ஷோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுது, என்னடி வெக்கமா அப்படின்னு கேட்குறான். சி அதெல்லாம் யாருக்கு, அதானே பார்த்தேன் நீ வெக்கப்பட்டுட்டாலும் அப்படின்ட்டு ஆகணும். இப்போ நீயா நானா அப்படிங்க, நீ தான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேங்கிறிய நானே பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்ட்டு அவனும் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அடங்கி போகிறான். இப்படியே அவங்களோட அந்த மேக்கவுட் செக்ஷன் ஒரு வழியாக முடியுது. உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் ஜிமினுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே லெவலில் ஃபாலோ ஆகுறான். பட் உங்களுக்கோ இதெல்லாம் என்ன கன்றாவி, ஒரே இது ஒரு ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் மாதம் இவனோட ஒன்றா இருக்கோம், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை, இதுக்கும் மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட், இவனை போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களோ பாஸ் அப்படின்னு உங்களை பார்க்க, வேறு வழி இல்லை, என்னால் புள்ள பெற்றுக்க முடியும்னு தெரியல, எனக்கு ஒரு வேளை பிறக்காதான் என்னமோ, ஒரு வேளை நான் ஆம்பளையாக இருப்பனோ தெரியாமல் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, எனக்கே அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா குழந்தை பிறக்கலங்கிறது சாக்கா வச்சு எங்கள் 2 பேர்த்து தூக்கி வெளியே வீசிட்டுருவார். அதுக்கு முன்னாடி அவனை நான் காலி பண்ணணும். அவன் இல்லைனா எனக்கு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் எனக்கு ஒரு வேளை குழந்தை பிறக்காது அப்படின்னா அது ஏன் பிரச்சனை, அதனால் என்னையை தான் தூக்குவாங்க, அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் குரூயெல்லாம் யோசிக்கிறீங்க. இனிமேல் எனக்கோ அப்படி இல்லை, அவனுக்கு உங்கள் மேலே ஒரு லவ், குழந்தையே பிறக்கலாட்டியும் பரவாயில்ல, அவள் அப்படியே வது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் தாத்தாட்ட பேசுகிறான். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, குழந்தை பிறந்தே ஆகணும், என்னடா நினச்சிட்ருக்கீங்க, மாதம் ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உங்கள் 2 பேர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, தாத்தா குழந்தை என்ன கடலை மிட்டாயா, கடையில் போய் கேட்டதும் கொடுக்கறதுக்கு, குழந்தை தாத்தா அது ஒரு ப்ராசஸ், உடனேலாம் முடியாது, நாங்கள் 2 பேரும் மனசளவில் அதுக்கு தயாராகணும், அதுக்கப்புறம் உடம்பளவில் அவள் தயாராகணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த கர்ப்பப்பையில் தங்கணும், இதுக்கப்புறம் தான் அது வெளி உலகத்துக்கு வரும், இதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதையும் தாண்டி எங்களோட மனநிலையை புரிஞ்சுக்குங்க தாத்தா, அவள் மாஃபியா குயின் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்குவ, அவளை போய் சும்மா குழந்தை பற்றிக்கோ அதை பண்ணிக்கோன்னு என்னால் டார்ச்சர்லாம் பண்ண முடியாது, அப்படியே அவளுக்கு குழந்தைய பிறக்கலாட்டியும் நோ இஷ்யூ, நாங்கள் 2 பேரும் அப்படியே இருந்துட்டு போகிறோமே, இப்போ என்ன நீங்கள் இப்போ சொன்னீங்களே அதே தான், எங்களுக்கு அப்புறம் யார் வருவா அப்படிங்கிறத நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போகிறோம், நீங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா அந்த சேரை விட்டு நகருங்க, என்ன பேசுகிற அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்பா அப்படியே அவனை மருமகனை கூட பார்க்காம கைவங்க, தாத்தாவோ அமைதியாரு நான் பேசிகிட்டு இருக்கல அப்படிங்கிறாரு. அப்படியே அவங்க அப்பா அமைதியாக உட்கார. ஜிமினோ ஒரு முறை மறைச்சிட்டு, மாமா சும்மா நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த துப்பு இல்லைன்னு தான்
தாத்தா எங்கள் ரெண்டு பேத்தையும் இங்கே உட்கார வைக்க துடிச்சிட்டு இருக்காரு. அது அவர் தப்பு கிடையாது. ஆனால் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறது எங்கள் விருப்பம். அதை அவர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வர எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏதோ குடும்பம் அப்படிங்கிறனால அமைதியாக இருக்கேன். இந்த மாஃபியா கும்பலுக்கு இந்த குடும்பம் இதெல்லாம் வந்து ஒரு வீக்னஸ். அதை உங்களுக்கே தெரியும்ல. சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எவனையும் விட மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பேசாமல் எங்களை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் கடுப்பாளி வர ஃப்ரைடே. பாஸ் நீங்களா அப்படின்னு பார்க்குறான். நடா பண்ண சொல்கிற பாஸ்? இல்லை அவங்கள போட்டுடலாண்டிங்களே, அந்த பிளானை வேணாம். ஏய் சோவடிச்சிருவேன், என் பொண்டாட்டிடா. நம்ம ஈஸியாக போடலங்க மாதிரி போட்டுடலாங்கிற. இல்லை பாஸ் நீங்கள் தானே. நான் தான் சொன்னேன், அன்னைக்கு இருந்த ஜிமின் வேறு, இப்போ இருக்கிற ஜிமின் வேறு. இப்போ இருக்கிறவன் முழுசாக என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிற ஜிமின். அன்னைக்கு ஏதோ பதவி ஆசை, அந்த சேர் வேணும் அப்படின்னு அப்போல்லாம் யோசிச்சுட்டேன். இப்போ அப்படி இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு சொல்லுங்கள். இந்த கிழவனை தூக்கணும். வர வர இந்த ரணதீரன் தொல்லை தாங்கலை அப்படின்னு தாத்தாவை திட்டிட்டு ஜிமின் கிளம்ப. தாத்தாவோ அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு படி பையன் இப்படி பேசிட்டு போகிறான், நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. தங்கச்சிக்காக நான் விட்டேன், வேணாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், நல்லா அவனை பீட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லைங்கப்பா அப்படின்னு அவர் பார்க்க. உன்னால் என்னையவே இப்போ வரைக்கும் பீட் பண்ண முடியாது, இதுலங்கிற என் பேரனை அவனை நீ என்ன சர்வ சாதாரணமாக இட போட்டியா? நான் ஒன்றும் எதுவும் தெரியாமல் என் பேரனையும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்க 2 பேராலேயே தான் இந்த ராஜ்யத்தை தூக்கி நிறுத்த முடியும். எனக்கப்புறம் மாஃபியாவாக அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் சரியான ஜோடி. எனக்கு எப்படி உன் அம்மா அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும். உன் அம்மாவும் இப்படி தான் ரொம்ப தைரியமானவ. என் பேத்தியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். என் பொண்ணுக்கு அதே தைரியம் இருந்துச்சு. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்த என் மாப்பிள்ளைக்கு இந்த தொழிலில் இந்த இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. அதனால் அவர் நோன்னு சொல்லிட்டாரு. அதே தான் என் மகளும். புருஷன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நடந்துக்குவேன்னு அவள் விலகிக்கிட்டா. அதனால தான் இந்த இடத்துக்கு உன் தங்கச்சி வரல. இல்லைனா உன்னை விட அவளுக்கு தான் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதனால் உன்னை இங்கே உட்கார வைக்க முடியாது. உனக்கு மூளை நிறையா இருக்குது மகனே, அந்த அளவுக்கு வீரம் கிடையாது பா. ஆனால் அந்த வகையில் என் பேத்தி பெருமையாக சொல்லிக்கலாம். அவளுக்கு 2மே இருக்குது. அவள் ஒரு பெண் புலிடா. அவளை அப்படி தான் நான் வளர்த்து உருவாக்கியிருக்கேன். எனக்கு தெரியும் இவங்க 2 பேத்துக்குள்ளே ரொம்ப நாளாக ஊழல் போயிட்டு இருக்கு. எப்போ ஊழல் வருங்கிறதுக்காக தான் இதெல்லாம். நான் வச்ச டெஸ்ட்டில் என் பேராண்டி பாஸ் ஆகிட்டான். என் பேத்தியோட நிலைமை என்னான்னு தான் தெரில. பார்ப்போம் புலி என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு. அப்போ 2 பேரும் தான் இங்கே குயின் அண்ட் கிங்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்கள எப்படி? சில பல விஷயங்கள் அவங்க 2 பேருமே இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் புரியாது, அதனால தான் நீ இப்படியே இருக்க, வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு டீல்லாம் வருது, அதெல்லாம் பேசி முடிக்கிறீங்க. ஸோ நிறைய விஷயங்களில் ஜிமின் அவங்கக்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் விட்டு கொடுக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அந்த மனுஷன் முதல்லாம் எது கேட்டாலும் என்கிட்ட எதிரும் புதுமா நிற்பான், இப்போ நம்ம எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான். சம்திங் ராங் அப்படின்ட்டு ஒருவேளை நம்மளை முழுசாக பார்த்ததுனா மயங்கிட்டானோ, இதுதான் அழகில் மயங்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம காலில் விழுந்து கடந்தால் சரிதான். இவனை அப்படியே மாமா எப்படி இங்கே இருக்கார் அதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ராஜ்யம் பண்ணான். ஆனால் இந்த தாத்தா இவர் தான் இப்போ இடையில இம்சை பண்ணிகிட்டு இருக்காரு, கூப்பிட்டு விட்டுருக்காரு, எதுக்குன்னு தெரியலையே. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு முன்னாடி நிற்கிறீங்க. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் எப்படிம்மா போயிட்டுருக்கு? என்ன தாத்தா டீல் தானே, எல்லாம் முடிச்சிட்டேன், வெப்பன்ஸ் எல்லாம் கை மாற்றி விட்டாச்சு, ட்ரக்ஸ் எல்லாம் இன்னும் வந்து சேரல, வந்ததும் அதையும் மாற்றிடலாம். அதை கேட்கலாமா? வேறு என்ன தாத்தா? லைஃப்பை தான் கேட்டேன். அடுத்த ஸ்டெப் போகிறதா ஐடியா இருக்கா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டிங்களா? தாத்தா நான் இதையும் மறக்கலை. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேரனுக்கு தான் குழந்தை பெற்றுக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அவங்க அம்மா ஓங்கி ஒரு அறை. இது வரைக்கும் உங்கள் அம்மாவோட கோவத்தை பார்க்காத நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்க வாயை அடித்து உடச்சிருவேன். உன்னை சின்னதுலேயே இப்படி அடித்து வளர்த்துருக்கணும். எல்லாம் இவங்க கொடுத்த செல்லம். என்ன பேச்சு பேசுகிற? இப்படிலாம் பேச உனக்கு யாரே சொல்லி கொடுத்தா? அந்த தம்பியை போய் கொன்றுவேன் அப்படின்னு அவங்க அம்மாவே திட்டிட்டு இப்படியே பேசி அவளை கெடுக்கிறதே நீங்கள் தானே. மாமனாரையும் இதுவரை எதிர்த்து பேசாதவங்க பேசிட்டு கோவமாக போக, இது வரைக்கும் வாய் பேச தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உன் அம்மாவே இப்படி பேசுகிறானா, அப்போ நீ எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தையை உபயோகிச்சிருக்கேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. அது தாத்தா வந்து இதே கேள்வி தான் அவனை கேட்டேன். அவன் என்ன பதில் சொல்லலாம் தெரியுமா? நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. என்ன சொன்னார் அப்படின்னு தடுமாறுறீங்க. அதை நீயே உங்கள் அப்பன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா அவங்க தான் இருக்காரு, அவருக்கு கூட கோவம், அவர் தான் அடிக்கணும்னு கையை முறுக்கியிருப்பாரு. அதுக்குள்ளே உங்கள் அம்மா அரைச்சிட்டு போக உங்கள் அப்பாவோ தப்பு பண்ணிட்டோமா, உன்னை இவ்வளோ நாள் நான் வளர்த்ததை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன், என் பொண்ணு அப்படியே ராணி மாதிரி அதுலேயும் எதுக்கும் பயப்படாத திமுறாக இருக்கிறா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். முதல் முறையாக உன்னை இப்படி வளர்த்ததுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன்.
அப்பா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் அதேதோ வாய் தவறினாலும் வார்த்தைகளை தான் விடணும். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேச மாட்டேன் நம்புகிறேன். அன்னைக்கு இதே மாதிரி தான் தாத்தா அவன்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், அவளுக்கு குழந்தையே பிறக்கலாட்டியும் அவள் கூட தான் இருப்பேன், உங்களுக்காகலாம் என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் எங்கே அவனுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற மாதிரி பேசுகிற நீ எங்கம்மா? அப்பா ஏன் நீ கேட்ட மாதிரி நான் கேட்கக்கூடாது? உனக்கு ஒரு வேளை குழந்தை பெற்றுக்க முடியலன்னா அது உங்களுக்கே கண்ணில் டியர்ஸ். ஒரு அப்பா கேட்குற கேள்வி அது எப்படி இருக்கும்? வலிக்குது அப்படியே அப்பாவை பார்க்க. அதே மாதிரி தானே அவங்க வீட்டில் யாராவது காதுகிறது இது விழுந்தால் வலிக்கும். என்ன இருந்தாலும் அவன் என் தங்கச்சி பையம்மா. நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நானாக இருக்க போய் அமைதியாக இருக்கேன். இதே இந்த இடத்துல என் தங்கச்சி இருந்திருந்தா நடக்கிறதே வேற. உன்னை விட 10 மடங்கு கோவப்படுறவ. புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் உங்களுக்கு அப்படி திட்டிட்டு போக கோவமாக வருது. எல்லாம் இந்த ஜெமினால் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை? அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? இப்படி அம்மா பேசினா நம்பவே முடியல. அம்மா அப்படின்னு போய் நிற்க அவங்க அம்மா பேசாமல் அப்படி திரும்பி நிற்க, மா பத்மா சாரி அப்படின்ட்டு போய் ஹக் பண்ண போடி அங்கிட்டு அடிக்கிறாங்க. ஐயோ என் பத்துமா குட்டிக்கு கோவம்லாம் வருமா? எனக்கே இப்போ தான் தெரியுதே அப்படிங்கிறீங்க. சின்ன திடியே உன்னை அடித்து வளர்த்துருக்கணும்டி. மா சாரிம்மா, இதோ கோவத்தில் அப்படி தான் வார்த்தை விடுவியா? அந்த தம்பி எவ்வளோ திருந்திருக்கான் தெரியுமா? உன்னை சின்ன வயசில் அவனுக்கு பிடிக்காது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. நான் அதை நினச்ச பயந்தேன் தான். நானுமே உனக்கு அவனுக்கும் செட் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போல்லாம் அவன் உன்னை எப்படி பார்த்துக்கிறான் அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா திட்ட. இப்போ தான் உன் மாதிரி யோசிக்கிறீங்க. திடீர்னு அவன் ஞாபகம் வந்து ஐயோ அப்படின்ட்டு அம்மா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட எங்கடி போகிற இருடி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட. இல்லைம்மா அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. பிகாஸ் நீங்கள் இவனை இதுக்கு மேலே கூட வச்சுட்டு இருந்தால் சரியாகுது அப்படின்ட்டு உங்கள் ஆளுங்கிட்ட அவன் ஏதோ ஒரு டீலுக்கு போகிறான் அங்கேயே வச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் படிங்க வேகமாக காரில் போயிட்டுருக்கீங்க. ஐயோ ஜெமன், ஐயோ நான் பாவி என்ன பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ யாருமே ஃபோன் வேறு எடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு உங்கள் ஆளுங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நீங்கள் மியா கிட்ட சொல்லி வேறு ஆளுங்களை வந்து செட் பண்ணியிருப்பீங்க. மியா வேறு கால் எடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ மியா பிக்கப் பண்ணுடி. ஓ என் புருஷன் அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கே போனால் அங்கே ஆல்ரெடி பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது. ஸோ பார்த்தது உங்களுக்கு பகியன் ஆயுது. இவனுங்க யாருன்னு கூட தெரியல. சரி நம்மளும் உள்ளே போடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நீங்களும் அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் நீங்கள் வந்ததும் நீயே நீங்கள் வந்து அப்படின்னு சண்டை போட்டு கேட்குறான். பின்னா நீயோ டம்மி பாவா, உன்னை காப்பாற்ற வேணாம். கண்ணில் டீயர்ஸ் வருது தொடச்சிக்கிட்டே அப்படி பேசாமல் ஒரு நிமிஷம் உங்களை என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் அங்கே பாரு ஷூட் பண்ண வராங்க, ஷூட் பண்ணி தொல்லுடா அப்படின்னு அவனை தள்ள. அவனும் இருடி நீயே பிடிச்சி அவன்கிட்ட தள்ளி விட்டுருவ போல அப்படின்ட்டு அவனும் அங்கே வரவனுங்களை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒருத்தனை அப்படியே மழைக்கு பிடிச்சி நான் தாண்டா அவரை போட்டு தலை சொன்னதே, நான் தான் ஆள் அனுப்பினேன், சண்டை போடாதீங்கடா அப்படின்ட்டு அவனுங்க கிட்ட நீங்களும் ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி அடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே அடிக்கிறீங்க. பட் எவனும் காதில் வாங்குற மாதிரி தெரியல. உங்களுக்கு அழுகையாக வருது. இவ்வளோ நாள் எதுக்கும் கலங்காமல் பெண் சிங்கமாக சுற்றிட்டு இருந்த உங்களையே கலங்க வச்சுட்டான். ஸோ உங்களுக்கு அடிவயிறு அப்படியே அலசுற மாதிரி இருக்குது. இல்லை என் புரிஞ்சு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு பிகாஸ் அங்கே ஆளுங்க அதிகமாக இருக்காங்க. ஜிமின் யதார்த்தமாக வந்தனால இந்த மாதிரி ஆளுங்களோட இருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்க்கும்போது உங்களுக்கு கோபமாக வருது. அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே கண்ணை அவன் நெத்தியில் வைக்க நாடி பண்ணுற பைத்தியம் அப்படிங்கிறான். பின்ன அறிவு இருக்காட அவனுக்கு. முன்ன எனக்கு வர அத்தத்துக்கு நானே போட்டு தள்ளிடலாம். என்ன பின்ன இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எத்தனை டைம் சொல்கிறது இந்த மாதிரி கம்மியான ஆளுங்களோட வராதுன்னு. இது உனக்கே எத்தனை டைம் ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. நீ திருந்தவே மாட்டியா? எனக்கு ஏன் பலம் மேலே நம்பிக்கை இருக்குடி. நீ ஒவ்வொரு வாட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லை, நானே முடிச்சுட்ருவேன். நீ சும்மா வந்து சீனா போட்டுருக்க போடி அங்கிட்டு டம்மி பீஸ் அப்படின்னு உங்களை தரான். யார் டம்மி பீஸு அப்படின்ட்டு நீங்கள் கன்னோட திரும்ப அவன் ஆளே இல்லை அங்கே சண்டை போட்டுருக்கான். மும்மதே ஒன்று அப்படின்ட்டு நீங்கள் அவனோட மைக் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃப்ரைடே கிட்ட எனக்கு புரியல. என்னடா புரியணும்? இல்லை இவங்க 2 பேரும் இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லை எதிரி அடிக்கிறாங்களா? ரெண்டும் தான் பண்ணிக்கிறாங்க சுத்தம். இவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் திருந்தவே மாட்டாங்களா? யாருக்குப்பா தெரியும் அப்படின்ட்டு ஃப்ரைடே ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்படியே ஃபைட் போயிட்டே இருக்கே தவிர அங்கே நின்ன மாதிரி தெரியல. உங்களுக்கும் கடுப்பாகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் கையில் வேற ஒருத்தர் ஷூட் பண்ணிடான். அப்படின்னு கை உதட்டிட்டு உங்கள் கையில் வேற கன் இல்லை, அது வேற வந்துச்சு. நீங்களும் வந்து அவசரத்தில் வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரே ஒரு கன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க எப்போவுமே வச்சுருக்கு. மற்றபடி வேறு கன் இல்லை, அது வேறு எங்கேயோ விழுந்துருச்சு கலவரத்தில். அப்படியே தேடிட்டு அப்படியே ஒரு பக்கம் போய் நீங்கள் ஒதுங்கிடுறீங்க. ஜிமின் உங்களை தேடுறான். இவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஃபோன் எடுத்து மறுபடியும் மியா எங்கடி இருக்கா அப்படின்னு நல்ல வேலை எடுத்துடுறா. மியா எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் பதட்டமாக பேச, என்னாச்சுக்கிறா எங்கே இருக்க நீ அப்படின்னு அவ கேட்குறா. நான் இங்கே தான் ஜிமினை அட்டாக் பண்ண சொன்னீங்களே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். யாரடி அனுப்பிவிட்டேன்? என்னடி இப்படி இருக்கானுங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, அவனுங்களை கொஞ்சம் நிறுத்துடி. ஐயோ இப்போ சொல்கிற? நான் தானே சொன்னேன், இப்போ நானே தான் சொல்கிறேன், ஸ்டாப் பண்ண சொல்லு.
ஐயோ! எனக்கே அவனுங்க யாருன்னு தெரியாது. எது? ஆமாடி. ஒரு எக்ஸ் தளத்தில தான் நான் அவங்களுக்கு இந்த ஆர்டரே குடுத்தேன். அவங்கலாம் யாரு என்னன்னு தெரியாது. நம்பர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடி மட்டும் தான். அதில நம்ம பணத்த குடுத்து என்ன செய்ய சொல்றோமோ, அத செஞ்சுட்டு தான் முடிப்பானுங்க. இடையில நம்மளே சொன்னாலும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஐயோ! என்னடி பண்ணி வச்சிருக்க? அப்படிங்கிறீங்க. நீ தானே மச்சான் அவர போடணும்னு சொன்ன. எனக்கு என்ன தெரியும்? ஐயோ! இப்ப நான் தான் அவன போடக்கூடாதுன்னு தவிக்கிறேன். நம்மள விட பெரிய பிஸ்தாவா? சரிடி நான் பார்த்துக்கிறேன். அடி நான் ஃபோன சொருவிட்டு அப்படியே திரும்புறீங்க. உங்களோட கன் எங்கன்னு இப்ப அப்படியே பொறுமையா தேட கிடைச்சிடுது. அத எடுத்துட்டு உங்க கையில பிளட் வந்தாலும் அத பெருசா ஏன்னா புல்லட் உரசிட்டு தான் போயிருக்கும். கையில பிளட் வருது. ஸோ பெருசா எடுத்துக்கல. அவ்வளோதான் மறுபடியும் உள்ள களத்துக்குள்ள இறங்குறீங்க. இன்னும் இப்பதான் பார்க்குறான். உங்க கையில பிளட் வரவும், "ஏய் என்னாச்சுடி உனக்கு?" அப்படின்ட்டு அவனும் உங்கள வந்து அப்படியே பார்க்க, அது ஒன்றும் இல்லை" அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கர்ச்சீஃபை கையில் சுற்றிட்டு அப்படியே, "டேய் அங்கே பாடுறா" அப்படின்னு சொல்லி அவனை தள்ள மறுபடியும் அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே தான் ஃபைட்டு ரொம்ப நேரம் போகுது. ஆளுங்க நிறையா இருக்கனால ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டு முடிக்கிறீங்க. ஸோ எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜிமினை ஓடி போய் ஹக் பண்ண கண்ணில் டியர்ஸ். ஜிமினோ, "ஏ நாச்சே" அப்படிங்கிறான். அ அ அது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடிலேருந்து ஒருத்தன் ஷூட் பண்ண கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஜிமினை நவத்தி இப்போ உங்கள் முதுகில் அப்படியே வந்து ஷூட் ஆகுது. ஜிமின் தான் ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஒரு நிமிஷம் அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சு எவன்டா ஷூட் பண்ணதுன்னு பார்க்க அங்கே அந்த ஆப்போசிட் கேங்கோட தலைவன் மட்டும் தான் மிஞ்சிருப்பான். அவன் தான் போடாமல் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் போட நினைக்க கரெக்டாக மாறிடுச்சு. ஸோ அவனும் ஷிட் என்ன மாறிடுச்சு குறி, ஐயோ இப்படி நடக்கக்கூடாது, இப்போ விட மாட்டான் அப்படின்னு மறுபடியும் ஜிமினை வந்துட்டு பாயிண்ட் பண்ண அதுக்கு மேலே ஜிமின் விட்டு வைப்பானா. ஏற்கனவே உங்களை சுட்ட கடுப்பில் இருக்கான். ஸோ பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே புல்லட் தெரிக்குது. அவனோட ஃபோரியரில் பட்டதுமே அவன் போயிட்டான் பரலோகம். அது இருந்தாலும் கோவத்தில் அப்படியே ஜிமின் அப்படியே சல்லடை ஆக்குற மாதிரி உடம்ப கன் ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே கீழே விழுக இப்போ தான் ஜிமினுக்கு நிம்மதியாக இருக்கு. அப்படியே கண்ணை போட்டு ஏய் அப்படின்னு உங்களை பிடிக்கிறான். உங்கள் முதுகுலேருந்து பிளட் அவன் கையில் நினைக்குது. எதுக்கடி குறுக்க வந்த அப்படின்ட்டு அவனுங்களை பிடிக்க, சாரி அப்படிங்கிறீங்க. உங்கள் கையெல்லாம் பிளட்டு அப்படியே அவங்க கண்ணத்தை தடவிக்கிட்டு அப்படியே உங்கள் கை கீழே விழுக, ஏய் ஹீரோ ஹீரோ என்னை பாருடி, உனக்கு ஒன்றும் ஆகுது, ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துறான். மைக் அப்படின்னு கத்துறான். ரெண்டு பேருமே கடைன்னு ஓடி வர, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு காரில் போய் மடியில் போட்டுட்டு உங்களுக்கு கான்சியஸ் இல்லாமல் கண் அப்படியே மூட மூட அவனும் ஏய் கண்ணை திறந்து பாருடி, உனக்கு ஒன்றாகாது, ஏய் நீ நீ சாதாரண ஆல்ரெடி மாஃபியா குயின் ரீ, என்னோட குயின், அவளுக்கு எதுவும் ஆகாது, எப்பவும் எப்படி இருப்பா, என்கிட்ட எப்படி சண்டை போடுவேன், இந்தா உன் கண்ணு பிடி, இங்கே பாரு பிடிச்சாலும் உனக்கு தைரியம் வந்துடும், இங்கே பாரு என்னால் தானே என்னை ஷூட் மீ அப்படின்ட்டு அந்த நேரத்தில் கூட லூஸு மாதிரி எப்படியாவது உங்களுக்கு கான்சியஸ் வர வைக்க அவன் ஏதேதோ பண்ணுறான். இதெல்லாம் முன்னாடி இருக்க மைக்குக்கும் ஃப்ரைடே கூட ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய ஆள் பொண்டாட்டிங்கும் போது எப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க பார்வை. ஸோ அப்படியே ஸ்பீடாக போ அப்படின்னு கத்திட்டே இருக்கான். அப்போ கூட ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம், இதுக்கு மேலே எப்படா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பார்வை. ஸோ ஒரு வழியாக வேகமாக, ஏன்னா ஜிமின் அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு ஃப்ரைடேவை இங்கே வாங்க பாஸ் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் சொல்கிறான். எது நீயா அப்படின்னு, நான் நல்லா கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் காரை ஸ்டாப் பண்ணவே இல்லை, அப்படியே மாறிக்கிறானுங்க அவனுங்க இடத்த மாத்திரம். மைக்கு செம்ம ஸ்பீடாக கொண்டு போகிறான். ஃப்ரைடேவே ஆச்சரியப்படுறான், என்ன ஸ்பீடு டே உனக்கு இவ்வளோ ஸ்பீடாக கார்லாம் ஓட்ட தெரியுமா, அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக அப்படியே வந்து ஆம்புலன்ஸை விட்டு ஸ்பீடாக கொண்டாந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் எடுத்த வரைக்கும் கூட ஜிமின் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. உங்களே தான் எழுந்துருடி அப்படின்னு தட்டி எழுப்பிட்டு இருப்பான். மச்சான் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அப்படின்னு ஃப்ரைடே ஜிமின் ஒழுக்க அவனும் டக்குன்னு பார்க்குறான். ரெண்டு பேர் கையில் கன் இருக்குது. அதை வாங்கி அப்படியே ஃப்ரைடே ஃபஸ்ட்டு அவங்கள உள்ள தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல அப்படியே உங்களை ஜிமின் கையில் தூக்கிட்டு ஓடுறான். டாக்டர் அப்படின்னு கத்திட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு ரத்தமாக இருக்குது உடம்பெல்லாம், அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்க. அவன் தான் மாஃபியா வச்சு இப்போது என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும், இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் எவனும் இருக்க மாட்டான் ஃப்ரைடே அப்படின்னு பார்க்க ஃப்ரைடேவோ அப்படியே அவங்க கன் எடுத்து அங்கே நிற்கிறவங்கள அப்படியே ஷூட் பண்ணல, பட் பக்கத்தில் கொஞ்சம் ஷூட் பண்ண எல்லாம் பயப்படுறாங்க, அலறி அடிச்சுட்டு ஓட. டாக்டரோ பதறாங்க, என்ன சார் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் தானே பார்க்குறோம், அதுக்கே சார் எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க, பண்ணாதீங்க அப்படிங்க. அப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு உள்ளே தூக்கிட்டு வரான். ஸோ டாக்டரோ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ண அப்போ நர்ஸை விட்டு அவருக்குமே அடிபட்டிருக்கு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட நர்ஸ் வந்து ஜிமின் பக்கத்தில் அப்படியே மரண பீதியில் சார் அப்படிங்க. ஜிமின் டக்குன்னு வந்து என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு அப்படிங்கிறான். அது ட்ரீட்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்கு சார், உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பொண்டாட்டி சரியாகட்டும் அப்படின்னு நம்ம மறுபடியும் உட்காந்துக்க ஃப்ரைடே. நர்ஸ் ப்ளீஸ் அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான், விட்டுருங்க அடிங்க. நர்ஸ் அங்கேருந்து அப்பா விட்டா போதுன்னு ஓடிடுறாங்க. ஸோ அப்படியே கண்ணோட அப்படியே உட்காந்துட்ருக்கான். அதுக்குள்ளே தாத்தா அப்பா அவங்க அம்மா அப்பான்னு இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க. அந்த இடமே வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டிக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ எல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்து செக்யூரிட்டி டைட் பண்ணி, ஏன்னா நீங்களாம் மாஃபியாவில் ஸோ யாராவது வந்து எது வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக ரொம்ப டைட் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. ஜிமின் என்னாச்சு அப்படின்ட்டு வர ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இது யாராக இருந்தாலும் விடக்கூடாது,
அந்த கேங்கை சும்மா விடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட மோதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்க. இங்கே உங்களுக்கு புல்லட்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களை வார்டுக்கு மாற்றிட்டு அவங்களுக்கு மயக்கம் தெரியும் எப்படியும் 4 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா தான் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்க்க ஜிமினப்போ அப்படியே இன்னும் ரத்தத்தோடு தான் இருக்கான். சார் இப்போயாச்சும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே, ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு அதே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்ல. சரி சார், அப்புறம் அவங்க ஃபேமிலி நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க, அது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஜிமினுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா ஒன்றும் தெரியல. அப்படியே அழுக கலந்த சந்தோஷத்தில் இருக்கான். ஃப்ரைடேவோ ஐயோ மச்சான் சாதிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்க இரு அப்படின்னு அதுக்குள்ளே மியா ஒரு பக்கம் கையை பசிச்சுக்கிட்டு பயத்துலேயே நின்றுட்டுருக்கா. ஸோ ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சா மியாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு. எப்படியே ஜிமினோ மியாவை நிமிர்ந்து பார்க்குறான். அவளுக்கு அல்லு இல்லை, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். சார் அது நான் அப்படிங்க. ஏன்னா ஜிமின் எல்லாத்தையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். நீ ஒன்றும் பயப்படாத, அவள் சொல்லி தானே பண்ணேன், அதனால் ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க, பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இது தெரிய வேணாம் அப்படிங்கிறான். இருந்தாலும் மியாவுக்கு மனசே கேட்கல. எந்திரிச்சதும் சொல்லணும், மூதேவி எவ்வளோ சொன்ன கேட்டாலா, பாரு இந்த மனசை இவ்வளோ நல்லவராக இருக்கார் அடிக்கிற மாதிரி மியா அவங்கள திட்டிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கா. அதே சமயம் அவன் மனசே அவர் மேலே அவங்ககிட்ட பாசம், அதான் சாகக்கூடாதுன்னு போய் தான் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்காங்க மேடம், எந்திரிக்கட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஒரு வழியாக 4 மணி நேரம் 4 யுகமாக கழியுது. அப்படியே குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹாப்பி நியூஸை வேறு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வெயிட்டிங். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் கண்ணு முழிக்க மொத்த குடும்பமும் சூழ்ந்து நிற்குது. அப்படியே மெதுவாக கண்ணு தந்து கண்ணில் டியர்ஸ். ஜிமினை பார்க்க உங்கள் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஜிமினோ ஒன்றும் இல்லை உனக்கு அப்படிங்கிறான். உங்களுக்கு அழுகியாக வருது. தாத்தாவோ ஒரு கோயின் இப்படிலாம் அழுகக்கூடாது அப்படிங்க. யோ போயா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அடி. நீங்கள் கரெக்டாக அவங்க அப்பாவோ அப்படின்னு இந்த நேரத்தில் வேற இவர் போப்பா, உங்களுக்கெல்லாம் இப்போ தான் ரொம்ப மயகியாக அதை சுயகௌரவம்னு வந்துடுவீங்களே, எல்லாம் வெளியே போங்க, நான் என் புருஷன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறீங்க. உங்கள் அத்தையோ அடேங்கப்பா, எப்போயிலேருந்து உனக்கு என் பையன் புருஷனானா? எது ஏன் கல்யாண நாள் மறந்துட்டிங்களா? இல்லடி, எப்போவுமே என் பையனை டம்மி பாவான்னு தானே சொல்லுவேன், இப்போ இப்படி புருஷனானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வேற கலாய்க்க. நேரங்காலம் தெரியாமல் பண்ணாத அத்தைப்போ அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா, நாங்கள்லாம் இங்கே நிற்கிறதே உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல தான், எந்த விஷயமா இருந்தாலும் என் புருஷன்ட்ட பேசுனதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறீங்க. அவனோ சிரிச்சுட்டு நானே சொல்லிக்கிறேன் போங்க அப்படிங்க. எங்களுக்கு சந்தோஷம் இருக்காதா, நாங்கள் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மாவோ கண்ணு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு கிட்ட வந்து ஸ்வீட்டை அவங்க வாய்க்கு வைக்க வேற. அம்மா அப்படிங்கிறீங்க. ஏண்டி கத்துற, தயவு செய்து வெளியே போங்க. நீங்கள் கத்தும் போது வேறு உங்களுக்கு முது வலிக்குது லைட்டாக, அதுலேருந்து பிளட் வர அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு புரியுது. கொஞ்சம் தான் வெளியே இருங்களேன், அவள் ஏதோ பேசணுங்கிறா, பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படிங்க. சரின்ட்டு எல்லாம் வெளியே போக ஜிமினா அப்படியே ஹக் பண்ண வர. அவங்க கையில் மாட்டியிருக்க மூக்கில் மாட்டியிருக்க ஒயர்லாம் இழுக்குது, உங்களால் எந்திரிக்க முடியல. ஜிமினோ என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவனே உங்களை அப்படியே ஹக் பண்ணி என்ன அப்படிங்கிறான். ஜிமின் ஐம் சாரி ஜிமின் அப்படின்னு அலறீங்க. இப்போ எதுக்கடி இப்படி அலற? இந்த மாதிரி அழுவக்கூடாதுடி இந்த மாதிரி நேரத்தில். பரவாயில்ல நான் செத்தாலும் அடிச்சனா பார்த்துக்கோ. இப்போ ஒன்றும் நீ ஒரு ஆள் இல்லை என்னோட ட்வின்ஸ் வேறு இருக்காங்க, 3 பேத்தையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே கண்ணில் டியர்ஸோட சந்தோஷம் வேறு. ஜிமின் அப்படின்னு பார்க்க எஸ் வி ஆர் கோயிங் டு பி பேரண்ட்ஸ் அப்படிங்கிறான். உங்களுக்கும் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா தெரியல, அழுக வேறு அடைக்குது. எதுக்குடி இப்போ அழுது தொலைகிற? அது உன்னை அட்டாக் பண்ண ஆளுங்க தெரியும். என்ன இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது தான் நான் நினச்சேன். அதான் என்ன பண்ணி தொலைக்க இப்படி அழுது தொலைகிறிய? எனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் பண்ணான்னு தெரிஞ்சு தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு உன்னை யார் அங்கே வர சொன்னா? பெரிய தியாகி, உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுறாங்களாம். ஏண்டி உனக்கு நான் எப்போவுமே டம்மி பாபாவா இப்படி நினச்சிட்டு இருப்பியா என்ன? இல்லை நீ தான் டம்மி பீஸ் வச்சு, உனக்கு ஏதாவது ஆயிரம் தான் அட்டுங்க கொழுப்படி. உனக்கு யார் டம்மி பீஸு பார்த்தல எப்படி ஒர்க் அவுட் பண்ணதில் 2 அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. என்னடி பத்தலையா? ஐயோ அப்படின்ட்டு இப்போ தான் முறையாக வெக்கம் வேற படுறீங்க. அவனோ இப்போ என்ன பண்ண அது சரி ட்ரெஸ் தான் ஊற்றப்போ கூட அப்படி நின்ன, இப்போ என்னடி என்னென்னமோ பண்ணுறேன் ஷோ ஜிமின் அப்படின்னு இருக்க. மொத்த குடும்பம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன்னு மறுபடியும் உள்ளே வந்து அப்பாடா சொல்லிட்டியா இல்லையாடா அப்படின்னு பார்க்க. ஜிமினோ கொஞ்சம் நேரம் நாங்கள் ப்ரைவசியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவனும் சொல்லியாச்சுங்க. இப்போ மொத்த குடும்பமும் கங்க்ராட்ஸ் பண்ணி ஜாலியாக பேச தாத்தா கிட்ட அப்படி சாரி தாத்தா அப்படிங்கிறீங்க. எதுக்குடா? இல்லை தாத்தா, நீ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு உன் மேலே கோவப்பட்டேன், இப்போ தான் தெரியுது நான் தான் தப்பு அப்படிங்கிறீங்க. அவரும் உங்கள் தலையை தடவி எனக்கு தெரியும்டா அவளுக்கு எது சரி எது தப்புன்னு, அதுக்கு தான் தாத்தா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டா சரி நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க, அடுத்த வர வாரிசுங்க தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் கிங்கும் குயினும், நீ சரியாகி வா அடுத்த பட்டத்தை உனக்கு சூட்டிடலாம் அப்படிங்கிறாரு. சிரிக்கிறீங்க. அவரோ இப்போ சந்தோஷமா அப்படிங்க. எனக்கு இதுலனா சந்தோஷம் இல்லை, இப்போ என் மனசு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல. ஜிமினோ
அடேங்கப்பா எப்போ எனது சண்டி ராணி அமைதி ராணி அண்ணே ஜிமின் அப்படின்னு மாதிரிக்கா. ஹே இங்கே பாரு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும். நம்ம 2 பேரும் கிங் அண்ட் குயினாக இருந்து பார்த்துக்கலாண்டி. நம்ம பேபிஸை நம்ம அம்மா பார்த்துக்குவாங்க. ஏமாம் பார்த்துக்க மாட்டீங்க அடிங்க. என்னையே அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு. அது கிழிஞ்சு அவங்க அம்மாவோ அட 2 என்ன 10 கூட பெற்று போடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உங்கள் அப்பாவோ ஏண்டி அப்போ என்ன இவருக்கு இப்போ தான் குழந்தைன்னு நினைப்பு. என்னமோ புள்ள இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடணும்னு இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டயப்பர் மாற்ற நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், இது வேறையா அப்படின்ட்டு அவரோ இந்த வயசில் தேவையாங்கிற பார்க்க எல்லா குடும்பமாக சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்கா. மைக்கோ கையை பசங்க நிற்கா. ஃப்ரைடே எனக்கு புரியுதுடா, ஏதோ ஒன்று தேவை, அதுக்காக தான் நீங்கள் வந்து ஜாயினே பண்ணியிருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்கள ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் சார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் நான் இங்கே வந்ததே. உங்ககிட்ட பேசி ஹெல்ப் கேட்கணும், அதுக்காக தான் இங்கே வந்து வேலைக்கே சேர்ந்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இடத்தெல்லாம் சொல்ல. இப்போ தாண்டா அவனே ஒன்று சேர்ந்துருக்கான், அதுக்குள்ளே கெடுக்க வேணாம், எனக்கு இன்னொருத்தர தெரியும், அவர் நேம் சொல்கிறேன், அங்கே போய் பார் அப்படின்ட்டு அவன் ஒரு நேம் சொல்ல அவனை பற்றி டீட்டெயிலாம் கேட்டு கிளம்புறான். அப்படி யாராக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா அப்படியே வந்துட்டு இங்கே நம்ம ஜிமினும் அப்படியே நீங்களும் வந்துட்டு ஹாப்பியாக உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக விட்டு சொல்ல முடியாது, ஏன்னா மாஃபியா ஆச்சு அப்படியே அடிதடின்னு தான் போகுது. ஆனாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரையும் தெறிக்க விடுறீங்க. அப்படியே அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் கூட நீங்கள் விடாமல் மாஸ் காட்டுறீங்க. ஜிமினோ எங்கப்பா என் சண்டி ராணி, வயிற்றுல என் குழந்தைங்க பத்திரம்டி, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க, நீ ஒழுங்காக சண்டை போடுறாம்மா காணின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு ஓட டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்படி 2 பேரும் அவனோட அடிதடி கொத்தனா லைஃபோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 2 இயர்ஸ் அப்புறம் ஜிமின் தூங்கிட்டு இருக்க, அவன் பக்கத்தில் அவனோட ட்வின்ஸ் 2 உட்காந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் 2 பேர்த்தோட கண்ணை வச்சு தான். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வர அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துறீங்க. ஜிமின் அப்படின்னு கத்திட்டு நீங்கள் வர அப்படியே வலிக்கு விழுக்க போக பார்த்துடி ஆடிட்டு அவனும் உங்களை பிடிக்கிறான். இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, வயல் நல்லா பெருசாக கையிலலாம் வளைய ஒரு மாஃபியா குயினை என்னடா வளையல் போட்டு அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு நீங்கள் பார்க்க யாராக இருந்தாலும் என் பொண்டாட்டிட்டு நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா மங்களகரமா சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தாலும் அவன் ஆசைக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்குவீங்க. ஸோ செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போயும் ட்வின்ஸு. ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு உங்களுக்கு ஆசையாக இந்த டைமும் வளகாப்பெலாம் பண்ணிப்பான். கிஃப்ட் கேட்க 2 குட்டீஸையும் உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்த நீங்களும் அப்படியே அவனோட அந்த நைட்டை ஜாலியாக முன்ன மாதிரி அடிதடி இல்லாமல் ஹாப்பியாக சாஃப்டான நைட்டாக 2 பேரும் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ காலையில் எழுந்து குழந்தைங்களை தூக்கிட்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் குளிக்க போய் அந்த டைமில் 2 குட்டீஸும் உங்கள் அம்மாட்டேருந்து எழுந்து அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்ததுங்க. குப்பரை அடித்து படுத்துட்டு இருந்த ஜிமினை விட்டுட்டு அங்கே பக்கத்துலேருந்து 2 கன்னையும் எடுத்து அதுங்க 2 விளையாண்டுட்டுருக்கா. அப்போ தான் நீங்கள் வெளியே வந்தது. இந்த காட்சியெல்லாம் பார்த்து பதறி அடிச்சு நீங்கள் வர அப்போ ஜிமினை உங்களை பிடிச்சிட்டு பார்த்துடி அப்படின்னு டவல் கட்டிட்டு வந்திருக்கோங்களா ஒரு மாதிரி ரசனையாக பார்க்க. நீங்களும் சைட் அடிக்கிற நேரமாக அது அங்கே பாடுறா மட பாஸ்கர், உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கண்ணை வைக்காதுன்னு, குழந்தைங்க கையில் கன்னுடா அதுங்களுக்கு நான் சுடவா தெரிப்பது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே முறைச்சிட்டு வந்து கன்னை 2 பேர் திட்டு வாங்க. அது 2 வீணு கத்தி அழுகுதுங்க. இதுங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஆனாலும் குயின் நீங்கள் வர வர அப்படியே பர்ஃபெக்ட் மதராக மாறிட்டு வரீங்க. என்ன இருந்தாலும் நானும் அம்மா தான் அப்படிங்கிறீங்க. இப்போ தெரியுதா உங்கள் அம்மாவோட வழி? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இதெல்லாம் ஆபத்து பயமாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. எப்போ சொல்கிறா பாரு எதை அப்படிங்கிறான். முறைச்சி பார்க்குறீங்க. அப்போ நான் குயின் பதவியிலேருந்து விலகிக்கிறீங்களா மகாராணி? நான் வேறு குயின் சாவடிச்சிருவேன். அதே கண்ணா அவன் நெத்தியில் வச்சு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொன்னால் இன்னொருத்தி உன் லைஃப்பில் நான் ஒருத்தி தான்டா, இன்னொருத்திக்கெல்லாம் இடமே இல்லை. ஒட்டேங்கப்பா டம்மி பாவா அப்படின்னு நீங்கள் திட்ட ஒட்டேங்க சண்டி ராணி அப்படின்னு எழுத்து நீ மட்டும் தாண்டி எப்போவுமே என்னோட சண்டி ராணி என் ஒரே குயின் அப்படின்னு சொல்லி உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணி லவ் யூ அப்படிங்க அவனும் லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லவ்வை டெவலப் பண்ணிகிட்டு இருக்க. 2 குட்டீஸும் நாங்களே இருக்கோம் அப்படின்னு ஞாபகப்படுத்த அப்படியே அதுங்களையும் தூக்கி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டாக அடுத்த சீசன் யாருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.